யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் Exodus chapter 28 verse 2. யாத்திராகமம் 28:2 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Exodus chapter 28 verse 2. சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. Make sacred garments for your brother Aaron to give him dignity and honor. வேதத்தில் அநேக இடங்களில் வஸ்திரங்களை குறித்து நம்மால் பார்க்க முடியும். We see about garments in many places in the Bible. வேதத்தில் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய சில வஸ்திரங்கள் உண்டு. There were certain clothing that were supposed to be used when the people stood before the king. ஆதியாகமம் 41:14 சொல்கிறது, யோசேப்பு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனுக்கு முன்பதாக நின்றான். In Genesis chapter 41 verse 14, we see that Joseph had to change his clothes before going and standing before the Pharaoh. எஸ்தர் 5:1 சொல்கிறது, எஸ்தர் ராஜாத்தி ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜாவுக்கு முன்பதாக நின்றார். In Esther chapter 5 verse 1, we see Esther put on her royal robes before she stood in the palace. அதே எஸ்தர் 8:15 பார்க்கிறோம், மொர்தெகாய் ராஜ வஸ்திரம் அணிந்தவனாய் ராஜாவுக்கு முன்பதாக இருந்தார். We see in Esther chapter 8 verse 15 that Mordecai was wearing royal garments when he was leaving the king's அப்போ ஒரு presence. ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேதாகமத்தில் சில வஸ்திரங்கள் உண்டு. There were certain garments mentioned in the Bible that people had to wear to stand before the king. சாத்தானுக்கு முன்பதாக நிற்கவும் சில வஸ்திரங்கள் பைபிள்ல உண்டு. There are certain clothing that people were wearing when they stood before Satan. சகரியா 3:4 வாசிக்கிறோம். In Zechariah chapter 3 verse 4. சாத்தான் அந்த யோசுவா என்கிற ஒரு ஆசாரியனுக்கு தீங்கு செய்யும்படி அவன் பக்கத்திலே நிற்கிறான். Satan was standing next to Joshua. ஆண்டவர் சொல்றார், இவன் வஸ்திரத்தை மாற்று, அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுத்துன்னு சொன்ன உடனே அந்த சிறந்த வஸ்திரம் வந்த உடனே சாத்தான் அவனால நிக்க முடியல, அவனை விட்டு அகன்று போயிட்டான். The Lord told to take away his filthy garments and give him new clothes, and when the new clothes were put on, the Satan could not stand before Joshua anymore. அவன் அணிந்திருந்த வஸ்திரத்துல ஏதோ ஒரு கரை இருந்ததனால பிசாசு அவனை குற்றப்படுத்தும்படி பக்கத்திலே நின்றான். Because there was filth in the garment that Joshua was wearing, Satan was standing right next to him to accuse him. ஆண்டவர் கரைப்பட்ட வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை போட்ட உடனே பிசாசால நிக்க முடியல, அந்த இடத்தை விட்டு போய்ட்டான் பாருங்க. When the Lord took away his filthy garments and gave him good clothes to wear, Satan could not stand anymore. பைபிள்ல கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. When people were invited to the marriage feast, they were given clothes worthy of the marriage feast. ஆனா அந்த கல்யாண வஸ்திரம் அணியாத ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு வரான், ராஜா அவனை கட்டி தூக்கி இருளான இடத்துல போட்டுட்டான் பைபிள் சொல்லுது. The Bible talks about a person who was sitting for the feast without the clothes of the marriage, and therefore he was taken and thrown in the dungeon. அது நீதியின் வஸ்திரத்தை காட்டுகிறது. It denotes the clothes of righteousness. அதே நேரத்துல பரலோகத்துல நம்ம அணியக்கூடிய வஸ்திரங்களும் உண்டு. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண தொண்டை அடிக்குது. There are certain clothes that people wear in heaven as well. அத வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்க In முடிகிறது. Revelation chapter 7 verse 14 we see about that. பரலோகத்துல வெள்ளை அங்கி தரித்த சிலர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. There are those who have washed their robes and made them white with the blood of the lamb. இந்த கலரா போட்டுறதெல்லாம் பூமியில போட்டு பாத்துறங்க. Whatever colors you want to wear, you should wear it in earth. என்ன கலர் வேணுமோ பூமியிலே அனுபவிச்சிருங்க. You should wear all the clothes as much as you wish on earth. பரலோகம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் Dress தான். When you go into heaven, you will be given white clothes. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். People who have washed and cleansed their robes with the blood of Jesus Christ. அதே நேரத்துல ஒரு மனுஷன் துக்கத்தோடு இருக்கும்போது அணியக்கூடிய சில வஸ்திரங்களையும் பைபிள் சொல்லுது. The Bible also talks about certain clothing that people who are in a sorrow wear. யோனா 3:6 சொல்லுகிறது. In John chapter 3 verse 6. அந்த நினிவேயின் ராஜா ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து புலம்பினான். We see that
that the king of Nineveh was wearing sackcloth and he was sitting and in ashes. பைபிள்ல எவ்வளோ இடத்துல ரட்டுடுத்தி கொண்டு சாம்பலில உட்கார்ந்து புலம்பினார்கள். There were many people in the Bible who were wearing sackcloth and sitting on ashes and dust and praying and அது weeping. துன்ப நேரத்துல ஒரு மனுஷன் அணியக்கூடிய ஒரு வஸ்திரம். It is the clothing that is worn during tribulations and sorrow. யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்புக்கு பல வருண வஸ்திரம் ஒன்றை செய்து கொடுத்தார். Jacob had given his son Joseph a coat of multicolors. அது தன் தகப்பன் மேல் அவர் வைத்த மிகுந்த அன்பை காட்டுகிறது. It shows the love that he had upon his son. அதை பார்த்து மற்ற சகோதரர்கள் எல்லாம் பொறாமை கொண்டார்கள். All his brothers were jealous because of the coat. இப்படி வேதத்துல அநேக விதமான வஸ்திரங்கள் உண்டு. Like this, there are many types of clothes in the Bible. முதல் மனுஷனுக்கு வஸ்திரத்தை தைத்து கொடுத்தவர் ஆண்டவர். The first person who had stitched clothes for mankind was God himself. அவன் பாவம் செய்து தன்னை நிர்வாணியாக கண்டபோது இலையெல்லாம் எடுத்து தன்னை மூடிக்கொண்ட ஆண்டவர் பார்த்தார், இந்த இலையெல்லாம் காஞ்சிரும்பா, நான் உனக்கு நல்ல தோல் வஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி தோல் வஸ்திரத்தை செய்து ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்ததை வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. When Adam and Eve sinned and they found that they realized the nakedness, they stitched for themselves a garment out of leaves, and the Lord saw that and he said, these leaves may dry, and therefore I will give you a clothing out of the skin of an animal that may not dry out soon. அப்ப ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிற வஸ்திரம் உண்டு. There are garments to wear before the king. பரலோகத்தில் அணியக்கூடிய வஸ்திரம் உண்டு. There are garments to wear in heaven. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்துக்கு அணியக்கூடிய வஸ்திரம் உண்டு. There are garments that can be worn to the marriage of the lamb. சாத்தானை விரட்ட ஒரு வஸ்திரம் உண்டு. There is a garment to wear to chase out demons. தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல அன்பின் வஸ்திரம் உண்டு. There are garments of love that the Lord is giving us. இதெல்லாம் ஆசீர்வாதமான வஸ்திரங்கள். All these are blessed garments. வஸ்திரம் என்பது ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கவும் முடியும், சபிக்கவும் முடியும். A garment can bless a person and also curse him. வேதத்துல ஒரு மனுஷன் வஸ்திரத்தினால் சபிக்கப்பட்டு போனான். There was a person who was cursed because of his garment. ஆதியாகமம் 9:21 அதை வாசிக்க முடியும். In Genesis chapter 9 verse 21 we see that. நோவா தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். He was drunk and lay uncovered in his tent. அத பார்த்த காம் என்கிறவன் அந்த வஸ்திரத்தை மூடாத அப்படியே வெளியே ஓடிட்டான். Ham, who saw that, did not cover his father's nakedness, but rather ran away from that place. அதனால என்ன ஆச்சுன்னா அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. Therefore the generations of Ham were cursed. வஸ்திரம் உன்னை ஆசீர்வதிக்கவும் முடியும், உன் மேல சாபத்தை கொண்டு வரவும் முடியும். A clothing can bring you blessing and curse. Sister brother, நீ தேவனுக்கு முன்பதாக அணியக்கூடிய ஒரு வஸ்திரம் உண்டு. That is a clothing that you wear to the presence of the Lord. திரும்ப சொல்றேன், நீ ஆண்டவருக்கு முன்பதாக ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அணியக்கூடிய ஒரு வஸ்திரம் உண்டு. There are garments that each children of God should wear when they stand in the presence of the Lord. பைபிள்ல ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஆசாரியர்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த வஸ்திரத்தை தைத்து கொடுக்கும்படி கூறினார். The Lord had commanded the priest to wear a special garment that need to be stitched specially for them. அந்த வஸ்திரத்துக்கு ஒரு பெயரையும் கொடுத்தார். And the Lord gave that garment a name as well. என்ன பெயர்? What was the name? அது பரிசுத்த வஸ்திரம். It was the sacred garment. அது பரிசுத்த வஸ்திரம். It was the sacred garment. இது ஆசாரியர்களுக்கு என்று விசேஷித்தமாய் கொடுக்கப்படுகிற ஒரு வஸ்திரம். The sacred garment was specially given to the priests. புதிய ஏற்பாட்டின்படி நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் தான். According to the New Testament we are all priests. வெளிப்படுத்தல் 1:6 எடுத்து வாசித்து பாருங்கள். Revelation chapter 1 verse 6 says, தமது சொந்த இரத்தத்தால் நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக கொண்டு போய் நிறுத்தினார். And he has made us to be a kingdom and kings and priests to serve his God and Father. 1 பேதுரு 2:9 எடுத்து வாசித்து பாருங்க. In 1 Peter chapter 2 verse 9 அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்து ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். He has brought us out from darkness into his wonderful light and made us royal priests. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு பரிசுத்த வஸ்திரம் ஒன்று உண்டு. Each children of God have a sacred garment. நீ தேவனுக்கு முன்பதாக அணியக்கூடிய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? What kind of garment should you be wearing when you stand in the presence of the அது Lord? பரிசுத்த வஸ்திரமாய் இருக்க வேண்டும். It should be a sacred garment. நீ அணியக்கூடிய வஸ்திரத்தின் பெயர் பரிசுத்தம். Whatever you're wearing, it is called holiness. இன்றைக்கு நமது உடைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு பாருங்க. Today all our garments have different names. சுடிதார்னு சொல்றான். We call them chudidar. தோத்தின்னு சொல்றான். We call it dhoti. வேற என்னென்ன சொல்றாங்க உங்களுக்கு தான் தெரியும். அதுல சல்வார்னு சொல்றான், வேற ஸ்கர்ட், மேக்ஸி, ட்ரவுசரு, ஜீன்ஸ் பேண்ட், என்னென்னமோ இருக்குது. கடைக்கு போனால் வாயில் நுழையாத பேரெல்லாம் வச்சிருக்கிறான்.
There are many kinds of names that are given to the garments that is worn today. ஆனா தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை அணியக்கூடிய வஸ்திரத்தின் பெயர் பரிசுத்தம். But the garment that a child of God should wear when he is standing in the presence of God is holiness. ஏன் ஒரு தேவ பிள்ளை அந்த பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை அணிய வேண்டும்? Why should a child of God wear the garment of holiness? யாருக்கு ஏன் அந்த தேவ பிள்ளை பரிசுத்த வஸ்திரத்தை அணிய வேண்டும்? Why should the children of God wear the holy garments? யாத்திராகமம் 28:2 அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுது, மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும்படி அவன் அதை அணிய வேண்டும். In Exodus 28 verse 2 it says, the garments that were given to Aaron give him dignity and honor. ஒரு தேவ பிள்ளைக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருப்பது அவன் அணியக்கூடிய பரிசுத்த வஸ்திரம். The honor and dignity to a children of God is the holy garments that you are wearing. சில நேரங்கள் உன் வஸ்திரத்தை பார்த்தே உன்னுடைய கேரக்டர் கண்டுபிடிக்க முடியும். Sometimes people will judge your character based on your garments. நீங்க அணிந்திருக்கிற வஸ்திரத்தை பார்த்து உங்களுடைய சுபாவத்தை ஒரு அளவுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். When people look at your dressing style, they will be able to judge your character to certain extent. சிலர் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு போடுவீங்க பாருங்க, உங்க மனசெல்லாம் ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். Some people like to wear shiny garments and it means their heart is also shining like that. சில பேர் ஓட்டை வச்சு போடுறீங்க பாருங்க, உங்க மனசெல்லாம் ஓட்டையா இருக்குதுன்னு அர்த்தம். Some people wear torn garments, it means your heart is also torn like that. சில பேர் ஜன்னல் வச்சு போடுவாங்க, மனசெல்லாம் ஜன்னலா இருக்குது. புரியுதா? இந்த ஏர்போர்ட்ல போன முறை சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு மியான்மர் போகும்போது அங்க ஒரு பையன் ஒருத்தன். I went to Singapore airport when I was traveling to Myanmar and I saw a boy there. திடீர்னு என் பக்கத்துல இருக்கிற மேத்யூனை கூப்பிட்டு காமிச்சான், பாஸ்டர் அங்க பாத்தீங்களா அப்படின்னு காமிச்சான். The person who was next to me called me and asked me to see that person. பெல்ட் பேண்ட் இது வரைக்கும் தான் இருக்குது, இதுக்கு கீழே அப்படியே ஓபன், கால்ல வந்து முடியுது. The jeans were so torn that from the knee downwards there was a big opening there. அதுக்கு ஒரு ஷூ வேற போட்டு நடக்கறாங்க. He was also wearing a shoe along with that pant. ஏன் யோசிக்கிறேன் எப்படிலாம் உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டபிளா இருக்குது. I was wondering how they would feel comfortable. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய குணாதிசயத்தை ஒரு அளவுக்கு நிதானிக்க முடியும். When we see such people, we can judge their characters to some extent. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற வஸ்திரத்தின் பெயர் பரிசுத்த வஸ்திரம். But the garment the Lord gives us is called holy garment, sacred garment. பரிசுத்த வஸ்திரம். It is the sacred garment. ஏன் கர்த்தர் அதை அணியும்படி சொல்லுகிறார்? Why does the Lord want us to wear that? நீ மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும்படி உன்னை பரிசுத்த வஸ்திரத்தை அணியும்படி கர்த்தர் The Lord wants விரும்புகிறார். you to wear the holiness that you may have dignity and honor. அதுதான் உனக்கு மகிமை. That is your dignity. அதுதான் உனக்கு அலங்காரம். That is your honor. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. புரியுதுங்களா நான் சொல்றது? தேவன் ஆசாரிகளுக்கு என்று கொடுத்த அந்த வஸ்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா? Do you know what kind of garment the priests were wearing? அந்த பிக்சரை போட்டு காட்டு. இப்படி தான் இருக்கும் அந்த வஸ்திரம். This was the garment that the priests had to wear. ஒரு ஆசாரியன் ஊழியம் செய்ய தேவ சமூகத்துக்கு போகும்போது கரெக்ட்டா அந்த வஸ்திரம் இப்படி தான் இருக்கும். When a person had to go to serve the Lord in the temple, he had to wear this. புரியுதுங்களா? இந்த வஸ்திரம் ஒரே வஸ்திரம் அல்ல, இது 6 வெவ்வேறு வஸ்திரங்களை கொண்டது தான் இந்த ஆசாரியனுடைய இந்த பரிசுத்த வஸ்திரம். This is not a single piece of clothing, but it has 6 separate parts. 6 வெவ்வேறு வஸ்திரங்களை கொண்டது தான் இந்த ஆசாரியனுடைய பரிசுத்த வஸ்திரம். This consists of 6 separate parts of clothing for the priest. அந்த 6 வெவ்வேறான வஸ்திரங்கள் என்ன? What are those 6 separate clothing? யாத்திராகமம் 28:4 எடுத்து வாசிப்போம். Exodus 28 verse 4. எல்லாரும் எடுங்க. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன, மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். These are the garments they are to make. திரும்ப வாசிங்க. மார்பதக்கம், a breastpiece, ஏபோத்து, an ephod, அங்கி, a robe, விசித்திரமான உள் சட்டை, a woven tunic, பாகை, a turban, இடைக்கச்சை, under sash.
இப்ப இந்த 6 வஸ்திரங்களை கொண்டதுதான் இந்த பரிசுத்த வஸ்திரம். This sacred garment consists of these 6 parts. இந்த 6 வஸ்திரங்களும் ஆவிக்குரிய ரகசியங்களை உள்ளடக்கியவை. These 6 parts have certain spiritual meanings to them. முதல்ல அந்த ஆசாரியன் அணியக்கூடியது எதுனா மார்பதக்கம். The first clothing that he has to wear is the breastplate. அந்த ஆசாரிய வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வஸ்திரத்தின் முதல் பகுதி எதுனா மார்பதக்கத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். The first part of the sacred clothing that the priest had to wear was called the breastpiece. யாத்திராகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இந்த மார்பதக்கம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். Exodus chapter 28 verse 15 to 30 talks about what kind the breastpiece should be like. இப்போ அந்த மார்பதக்கம் எப்படி இருக்குன்னு ஒரு பிக்சர் போடுறோம் பாருங்க. இப்படி தான் அந்த மார்பதக்கம் இருக்கும். This is how the breastpiece would look. எத்தனை கல் இருக்குதுன்னு எண்ணுங்க. You can count the stones on that breastpiece. 10 12 10ன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. யாரும் இல்லையா? 12. இந்த மார்பதக்கத்துல 12 கற்கள் இருக்கு. The breastpiece has 12 stones. 12 கற்கள். 12 stones. இந்த 12 கற்களும் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. These 12 stones denote the 12 tribes of Israel. இத ஒரு ஆசாரியன் தனது மார்பகத்திலேயே சுமக்க வேண்டும். The priest had to carry this on his chest. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What was the spiritual meaning of this? தனது மக்களை ஆசாரியன் இருதயத்தில் சுமக்க வேண்டும். The priest had to hold his people right next to his heart. தேவ ஜனங்களை இருதயத்தில் சுமக்க வேண்டியதுதான் ஆசாரியனின் முதன்மையான வேலை. The first job of the priest is to carry his people in his heart. நல்லா கேளுங்க. அவன் தேவ சமூகத்துக்கு போகும் போதெல்லாம், தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போதெல்லாம் அந்த 12 கற்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அவன் காட்ட வேண்டும். Every time he goes in front of the Lord, every time he stands in the presence of the Lord, he has to show the 12 stones to the Lord. அந்த 12 கோத்திரங்களையும் அவன் இருதயத்தில் சுமக்கக்கூடிய ஒருவனாய் ஆசாரியன் இருக்க வேண்டும். The priest has to carry the 12 tribes in his heart. அது எதை காட்டுகிறது? What does that show? அது மன்றாட்டின் ஜெப ஆவியை காட்டுகிறது. It shows the intercession prayer spirit. அது 12 கோத்திரங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிற ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆவியையும் காட்டுகிறது. It shows the spirit of prayer and supplication for the 12 tribes of ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முதலாவது வஸ்திரம் நீ மன்றாடி ஜெபிக்கிற ஜெப ஆவி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். The first garment that children of God should have is you should have the spirit of intercessory prayer. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless me, Lord. நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. Let me be good. என்ன வியாதியில இருந்து சுகமாக்குங்க ஆண்டவரே. Heal me from my diseases. என் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. Exalt my head. மற்றவங்கள நாசமா போட்டோம். Let others go. மற்றவங்கள எப்படி ஒண்ணு இல்லாத போட்டோம். Destroy others. என் குடும்பம் நானு நல்லா இருக்கணும். My family and me should be in good position. இது இல்ல அந்த மார்பதக்கம். This is not the breastplate. மார்பதக்கம் ஜனங்களுக்காக மன்றாடி கதறுகிறது. Intercessory prayer and crying for your people is the breastplate. தேவனுடைய பார்வையில் ஆசாரியத்துவத்திற்கு என்று அழைக்கப்பட்ட நீ உன் மார்பகத்திலே தேவையுள்ள ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெப ஆவி உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். You are called to be royal priests and therefore you should carry the burden of praying for your people in your hearts. எத்தனை பேர் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க? நான் கையை தூக்க சொல்லல. எத்தனை பேர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறீங்க? How many of you pray for souls that are perishing? உங்க தெரு ஓரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? There are many people in your surroundings. உங்க நெஞ்சில அவங்கள சுமக்குறீங்களா? Do you carry them in your heart? எவ்வளவு பேரை பார்க்கறீங்க ரட்சிக்கப்படாதவங்கள? Do you see many people who are not yet saved? அந்த ஜனங்களை உங்க இருதயத்துல சுமக்குறீங்களா? Do you carry them in your hearts? எவ்வளவு அரவாணிகளை பார்க்கிறோம். We see many eunuchs. அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். They are also children of God. அவங்கள உங்க இருதயத்துல சுமக்குறீங்களா? Do you carry them in your heart? எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் உண்டு. We see many differently குருடர்கள் உண்டு. We see many பிசாசின் கட்டில இருக்கிற ஜனங்கள் உண்டு. We see many people in bondages. கடனை மேற்கொள்ள முடியாமல் போராடுகிற கடன்லயே செத்து போகிற குடும்பங்கள் உண்டு. There are many families that are not able to overcome debt. எவ்வளவு விக்கிரக ஆராதனையில முழுகி கிடக்கிற ஜனங்கள் உண்டு. There are many people who are dying in idol worship. இந்த ஜனங்களை உங்கள் இருதயத்தில் சுமக்கக்கூடிய ஜெப ஆவி உண்டா உங்கள் இருதயத்தில்? Do you have the spirit of
intercessory prayer to pray for these people. ஒரு ஆசாரியன் இந்த 12 கோத்திரங்களையும் தன் இருதயத்தில் சுமக்கக்கூடிய ஒருவனாய் இருக்கிறான். A priest has to carry the 12 tribes in his heart. அல்லேலூயா. மன்றாட்டின் ஆவி. It is the spirit of intercessory prayer. ஒருவேளை உங்களுக்கு அந்த மன்றாட்டின் ஆவி இல்லை என்றால், if you don't have the spirit of intercessory ஒரு prayer, நிமிடம் உங்க இருதயத்துல கைகளை வைத்து put your hands on your hearts ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. and say, Lord. இருதயம் தான் கையை வச்சிருங்க, இல்லனா ஓகே. நிறைய பேர் நம்ம சபையில இருதயம் இல்லாதவர்கள் தான். You can touch your heart இருதயம் and தான் கையை pray. வச்சு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை கத்த தருவீராக. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற, ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் என் இருதயத்தில் என்னை அழுத்தட்டு ஆண்டவர். என் இருதயத்தில் என்னை குறித்த கவலை, என் குடும்பத்தை குறித்த கவலை, என் பிள்ளைகளை குறித்த கவலை, என் வீட்டை குறித்த கவலை, கடனை குறித்த கவலை, இதையே என் இருதயத்தில் நான் சுமக்கக்கூடாது. என் இருதயத்தில் ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை, இந்திய தேசத்தின் ஜனங்களுக்காக கதறி போராடுகிற அபிஷேகத்தை, தேவையுள்ள ஜனங்களுக்காக மன்றாடி அழுது புலம்புகிற ஒரு இருதயத்தை. எவ்வளோ பேர் வாலிப பிள்ளைங்க கஞ்சாவுக்கும் கைகளிலே கத்தி எடுத்துட்டு கொலை செஞ்சுட்டு எவ்வளோ வாலிப பிள்ளைகள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தி அழ எவ்வளோ பேர் ரோட்ல பைத்தியம் பிடிச்சு சுத்துறாங்க, வாழ்க்கை என்ன என்பது தெரியாம இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்காக மன்றாடி அழுகிற ஒரு இருதயத்தை கர்த்தருக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இந்த கூட்டம் முடிந்து போவதற்குள்ளாக உன் இருதயத்தில் உன்னால் தாங்க முடியாத ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் உனக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இருதயத்துல மன்றாட்டின் ஆவியை வச்சிருக்கணும். Every children of God should have intercessory prayers in your heart. ஜனங்களை சுமக்கிற இருதயம் உனக்கு வேண்டும். You should have the heart to carry your people. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, many years ago, 1892 in 1892, இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்ய வந்த ஜான் ஹைட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர். there was a person who came to India to do ministry. His name was John Hyde. அவர் ஜெபித்து 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 ஜான் ஹைட் என்கிற பெயர் மாறி praying Hyde என்கிற பெயரை வைத்து ஜனங்கள் அழைத்தார்கள். He prayed so much, he prayed and people started calling him praying Hyde. எப்பயாவது உன் ஜெபத்தை பார்த்து யாராவது praying ஷெக்கினான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களா? praying எஸ்தர்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களா? praying மலர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களா? praying அருண் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. Have people addressed you as a praying person because of your prayers? இந்த மனுஷன் எவ்வளவு ஜெபம் பண்ணி இருந்தா ஜான் ஹைட் என்ற பெயர் மாதிரி praying Hyde ன்னு பெயர் வந்திருக்கு. How much this person should have prayed that his name itself was changed from John Hyde to praying. எங்கேயோ வெளி தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த மனிதர், He came from some other foreign country to இந்திய India. தேசத்தின் நிலையை பார்த்தார். He saw the situation in India. காடுகளுக்குள்ள போய் கண்ணீர் சிந்தி அழுதார். And he started praying for those people. இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக உபவாசித்து பல நாட்கள் மன்றாடி போராடினார். He cried for the salvation of Indian people. For many days he fasted and prayed. ஒரு நாள் praying Hyde தன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டினார். One day praying Hyde went to his house and locked the door. 30 நாட்கள் அறையை விட்டு வெளியே வரல. For 30 days he did not come out of the room. சிஸ்டர் பிரதர், 30 நாட்கள் ஒரு மனுஷன் அறையை விட்டு வெளியே வரல. For 30 days a person did not come out of his room. அவர் மேல அவ்வளவு ஜெப ஆவி இருந்தது. He had so much of praying spirit in him. இந்திய தேசத்துக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு அபிஷேகம் அவர் மேல இருந்தது. He had the anointing to cry for his people, for Indian people. இன்னைக்கு 30 நிமிஷம் உன்னால உன் வீட்டு அறையை பூட்டிட்டு இருக்க முடியல. Today people are not able to pray for 30 minutes in your room. 30 நிமிஷத்துக்குள்ள நீ 30 முறை உன் போன் எடுத்து பார்க்கற. We check our phones when we are in prayer. உன் நிலைமை என்ன? What is your situation? நீ எப்படிப்பட்ட ஜெப ஆவி உன் மேல இருக்குது? What kind of praying spirit do you have? ஜான் ஹைட் 30 நாட்கள் மன்றாடி ஒரு அறையில போராடி கொண்டிருந்தார். John Hyde was praying for 30 days in a room. 1894வது ஆண்டு In 1894, சியல் கோட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அவரை பிரசங்கிக்கும்படி ஒரு அழைப்பு அவருக்கு வந்தது. they called him to preach at a place called Seal Got. அந்த இடத்துல அவர் போய் பிரசங்கிக்கும்படி மைக் அவர் கைகளில் கொடுத்தார்கள். They gave him the mic to preach. ஏறி நின்ற அவர் பிரசங்கிக்க முடியாமல் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருந்தார். He went to preach but he could not preach. He was so burdened and therefore he started crying. ஜனங்களா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவர் ஏதாவது பேசுவார் என்று அவரால் பேச முடியவில்லை.
People were waiting and expecting for him to preach, but he could not talk anything. அவருக்கு ஆத்தும பாரம் ஒரு தாங்க முடியல அவரால. He was filled with the burden that he could not even talk. இந்திய தேசத்தை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து கண்ணீர் விட்டு 15 நிமிடங்கள் அழுது கொண்டே இருந்தார். He brought the nation of India before his eyes and he started crying and praying for them for 15 minutes. ஆத்தும பாரம் தாங்க முடியாமல் பேச முடியாமல் கண்ணீர் சிந்தி புலம்பிக் கொண்டிருந்தார். For 15 minutes he was filled with the burden for the souls of India and he could not talk anymore. 15 நிமிடங்கள் கடந்தது. 15 minutes went by. அவருடைய கண்ணீர் பரலோகத்தை திறந்தது. The tears opened the doors of heaven. அளவில்லாத தேவ பிரசன்னம் அந்த கூட்டத்தில் இறங்கியது. The presence of the Lord completely filled the place. ஜனங்கள் எல்லாரும் பாவத்தை அறிக்கையிட்டு புலம்ப ஆரம்பித்தார்கள். People started confessing their sins and praying. ஒரு மனுஷன் பிரசங்கிக்காமலேயே தன் அழுகையின் ஜெபத்தால் ஒரு எழுப்புதலை இந்த கூட்டத்தில் கொண்டு வந்தார். A person did not preach, but because of his tears and prayers he brought revival in that meeting. நீ பிரசங்கித்து செய்ய முடியாததை உன் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தால செய்ய முடியும். What you cannot do by preaching you can achieve by simply crying for your people. உன் பிள்ளைகளை சபைக்கு வா 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 நீ கூப்பிட்டுட்டு இருக்காத. You are calling your children to come to the church. முட்டி போட்டு உன் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு பார். Kneel down and cry for them. உன் கணவருக்காக கண்ணீர் விட்டு பார். Cry for your husband. உன் வார்த்தைகள் செய்ய முடியாததை உன் கண்ணீர் செய்து முடிக்கும். Whatever your words cannot achieve, your tears will. ஹalleluyaன்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. அப்படியே அந்த வடமாநிலம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் பரவியது. Across the entire northern India there was revival. இன்றைக்கு உன் இருதயத்துல நீ எதை சுமந்துகிட்டு இருக்கற? What are you holding in your hearts today? உன் இருதயத்துல எந்த பாரத்தை நீ சுமந்துகிட்டு இருக்கற? What burdens are you holding in your ஒரு hearts? ஆசாரியன் சுமக்க வேண்டியது 12 கற்கள். What a priest should hold is the burden of ஒரு the 12 ஆசாரியனுடைய stones. இருதயத்தில் இருக்க வேண்டியது ஒரு ஜெபத்தின் ஆவி. What should be there in the heart of a priest is the praying spirit. இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்தபோது கண்ணீர் விட்டு அழுதார். When Jesus looked at Jerusalem he cried for the place. ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு புலம்பினார். He cried for the people of Jerusalem. எபிரேயர் 5:7 சொல்லுகிறது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். In Hebrews 5:7 we see he cried he offered prayers and petitions with fervent cries and tears. Sister brother உங்க மேல ஒரு மன்றாட்டின் ஆவி இன்றைக்கு இறங்கி ஆகணும். Let there be an intercessory praying spirit upon you today. ஜனங்களுக்காக போராடி பரிந்து பேசுகிற ஒரு அபிஷேகம் உனக்கு வேண்டும். You should cry and fight for your people in tears and achieve them. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெர்மனி தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய சென்ற ரீனாட் பாங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர். Many years ago Reinhard Bonnke was a person who had traveled to Africa as a missionary. அந்த நாட்கள்ல அவர் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. In those days he was not very famous. ஆனா அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பிரயாணிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா. In those days to travel from one place to another in Africa was extremely difficult. ஒரு ஜீப்ல அவர் ஊழியத்துல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். He was traveling in a jeep for ministry. குடிக்க தண்ணீர் கிடையாதாங்க. பயங்கர பஞ்சம். He did not have water. It was extremely dry place. சோறு கிடையாது அவருக்கு. He did not have good food there. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தார். அங்க ஒரு கிணற்றை பார்த்தார். தண்ணீர் அள்ளி அந்த கிணத்துல குடிச்சிட்டார். He came to a point, he saw a well and he started fetching water from the well and drinking ஆனா அந்த it. தண்ணீர் கெட்ட தண்ணீர்னு அவருக்கு தெரியாது. But he did not know that water was poisoned water. தண்ணீரை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. He went home after drinking water. ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சது. He started getting fever. பயங்கர உடம்பு வலி ஆரம்பிச்சது. And severe body pain. அந்த தண்ணீர் ஒரு விஷ தண்ணீரா இருந்தது அவருக்கு தெரியல. He did not know that water was poison water. படுத்து அவருக்குள்ள பயங்கர மரண போராட்டம். When he laid down he had the problems of death. தன் படுக்கையில படுத்துக்கொண்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறாராம். ஒரு கார் மேகம் அப்படியே அவர் மேல ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் போய் வருகிறதுமாய் இருந்ததா. When he was closing his eyes and looking up, he opened his eyes and looked up. He saw a dark cloud that was coming down and going up again and again. அவர் நினைச்சாரா இதுதான் என் வாழ்க்கையின் கடைசி தருணம், முடிந்து போச்சு வாழ்க்கை நினைச்சார். He thought my life has come to an end, this is the last moment. அந்த நேரத்துல திடீரென்று அவர் காதுகளில ஜெர்மனி தேசத்துல தன் தகப்பனாருடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மாவினுடைய ஜெப சத்தம் கேட்டதா. In that time he heard the voice of one of the women in his father's church in Germany. அந்த அம்மா ரீனாட் பாங்கேக்காக மன்றாடி போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ணினார். He heard the voice of that lady offering intercessory prayers for Reinhard Bonnke. ஒரு சில நொடிகளுக்குள்ள அந்த ஜுரமும் நீங்கியது, அந்த கார் இருளும் அவரை விட்டு நீங்கி போனது. Within a short duration the fever left him and the
dark cloud also left the place. மறுநாள் தன் தகப்பனாருக்கு ஜெர்மனிக்கு ஒரு கடிதம் போட்டார். Next day he wrote a letter to his father இந்த in குறிப்பிட்ட Germany. நாளில் அந்த அம்மா கிட்ட கேளுங்க அந்த அம்மா என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க என்று சொல்லி. Ask that woman what she was doing at that particular time. இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய தகப்பனார் அந்த விசுவாசி வீட்டுக்கு சென்றார். The father took the letter and went to the house of that இந்த believer. குறிப்பிட்ட நாளில் நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்கள்? At that time, for whom were you praying? அந்த அம்மா சொன்னாங்களா ஐயா உங்க பையனுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். That lady said, I was praying for your son. ஆண்டவர் என்னை தூங்கிக் கொண்டிருந்த என்னை தட்டி எழுப்பி சொன்னார். The Lord woke me up from sleep and told me. ரீனாட் பாங்கே செத்து கொண்டிருக்கிறான். He said Reinhard Bonke is dying. செத்து கொண்டிருக்கிறான். He is dying. எழும்பி மன்றாடி ஜெபி. Get up and sit and pray for him. அவனுக்காக போராடி ஜெபி. You should pray for him. உடனே நான் அந்த மரணத்தின் ஆவியை எதிர்த்து போராட ஆரம்பித்தேன். Immediately I started fighting against that spirit of death. 2 மணி நேரங்கள் போராடி கொண்டிருந்தேன். For 2 hours I was battling that spirit. அந்த ஆவியை மேற்கொண்டு விட்டேன் என்கிற ஒரு விசுவாசம் வந்த பிறகு தான் ஜெபத்தை முடித்தேன். Only after I was sure that I had overcome the death spirit I went to bed. அவங்க அப்பா திரும்ப கடிதம் போட்டார். The father wrote the letter back. உனக்காக அந்த தாய் ஜெபித்து இருக்கிறார்கள். He said that lady was praying for அன்றைக்கு you. தான் ரீனாட் பாங்கேக்கு மன்றாட்டின் ஜெப ஆவியின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்ததா. That was the day Reinhard Bonke received a surety about the intercessory prayer. அல்லேலூயா. நீ Hallelujah. மற்றவர்களுக்காக ஜெபித்து பா தேவன் நிச்சயமா அவர்களை விடுதலையாக்குவார். You pray for others, definitely the Lord will deliver them. நல்ல கைகளை தட்டி பாரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அந்த 12 கற்கள் ஜெபத்தின் ஆவியை காட்டுகிறது. Those 12 stones denote the praying spirit. அது மாத்திரமல்ல, Not only that, அந்த 12 கற்களுக்கு பின்புறத்தில் ஒரு பை ஒன்று இருக்கும். behind the breast piece and the 12 stones there was a bag. அந்த பைக்குள்ள 2 கற்கள் இருந்தது. There are 2 stones inside that bag. ஊரீம் தும்மீம் என்று சொல்லக்கூடிய 2 கற்கள். Those 2 stones are called Urim and Thummim. அது ஆசாரியன் எப்பொழுதுமே தன்னுடைய நெஞ்சில் அதையும் சுமந்து கொண்டே இருக்கணும். And the priest has to carry those 2 stones as well. ஊரீம் என்றால் வெள்ளைக்கல். Urim is the white stone. தும்மீம் என்றால் கருப்புக்கல். And Thummim is the black stone. இந்த வெள்ளைக்கல்லும் கருப்புக்கல்லும் தேவ சித்தத்தை காட்டுகிற கற்கள். These white and black stones denote the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா ஆசாரியன் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணிட்டு அந்த பைக்குள்ள கையை விடுவான். வெள்ளைக்கல் வந்ததுன்னா தேவ சித்தம், கருப்பு கல் வந்ததுன்னா தேவ சித்தம் இல்லை. To know the will of God, the priest will pray to God and then pick a stone from the bag. If he gets the white stone, it means that it's the will of God, and if it is black, it is not the will of God. இந்த சவுல் என்கிற ராஜா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவனுக்கு வெள்ளைக்கல் வரல. அதனால தான் குறிகாரி கிட்ட போய்ட்டான். The king Saul tried to do this when he was going for a battle. He did not get the white stone, and therefore he tried to go to a fortune teller to get good news. Sister brother, அந்த மார்பக பகுதியின் முன்பகுதியில 12 கற்கள் ஜெப ஆவியை காட்டுகிறது. The 12 stones in the front part of the breastpiece denote the praying spirit. அதனுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய 2 கற்கள் தேவ சித்தத்தை காட்டுகிறது. And 2 stones in the back part of the breastpiece denote the will of God. இது எதை அடையாளப்படுத்துது? What does this denote? நீ ஜெபிக்கும்போது தேவ சித்தத்தோடு ஜெபம் பண்ணு. You should pray according to the will of God. தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணு. You should realize the will of God and pray according. இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படல. Today many people's prayers are not heard. என்னென்னமா ஜெபிக்கிறீங்க, ஜெபங்கள் கேட்கப்படல. You are praying for many things but it doesn't happen. ஏன் ஜெபங்கள் கேட்கப்படல? Why are your things not heard? தேவ சித்தம் இல்லாமல் செய்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது. You are praying without the will of God and therefore it is not answered. யாக்கோபு 4:3 சொல்லுகிறது. James chapter 4 verse 3 அத கடைசி பகுதி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Because you ask with wrong motives you do not receive. 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. 1 John chapter 5 verse 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். This is the confidence we have in approaching God, that if we ask anything according to his will he hears us. அப்ப இந்த மார்பதக்கம் எதற்கு காட்டுது? What does the breastpiece denote? சொல்லுங்க. மன்றாட்டின் ஆவியையும் It denotes the intercessory தேவ praying சித்தத்தையும் spirit காட்டுது. and the will of God. எத்தனை பேருக்கு இந்த மார்பதக்கம் வேணும்? How many of you want the breastpiece? உங்களுக்கு அந்த மார்பதக்கம் இருக்குதா? Do you have it already?
ஒரு ஆசாரியனாகிய உங்களுக்கு அது இருந்துதான் ஆகணும். If you are a priest, you should already be having it. அப்பதான் உன் வாழ்க்கை அலங்காரமும் மகிமையுமா இருக்கும். Only then your life will be with dignity. ஜெபிக்கிறவன் வாழ்க்கை அலங்காரமும் மகிமையா இருக்கணும். A person who is a praying person should have dignity and honor in your life. ஜெபிக்காதவங்க வாழ்க்கையில அலங்காரமும் கிடையாது, மகிமையும் இருக்காது. If you don't pray, you will not have dignity and honor. நீ இந்த மார்பதகத்தை சுமந்து பாரு உன் நெஞ்சில. You should try carrying the breastpiece in your heart. உன் இருதயத்துல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர்கிட்ட மன்றாடி கேட்டுப்பார். You should ask the Lord to give you the spirit of intercessory prayer. தேவ சித்தத்தோடு ஜெபித்துப்பார். You should pray with the will of God. அதுதான் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்த வஸ்திரம். That is the holy garment that you can wear before God. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரண்டாவது, The second thing, இரண்டாவது அந்த பட்டியல்ல ஏபோத் என்று சொல்லப்படுகிறது. it is called ephod. ஏபோத்னா என்ன? இந்த பிக்சரை காட்டு. இதுதான் ஏபோத். This is ephod. இந்த வஸ்திரம் தான் ஏபோத். This clothing is called அந்த ephod. தோள் பட்டையில ரெண்டு கல் இருக்குது பாருங்க. You can see two stones on the shoulders. இந்த ஏபோத்ல அந்த ரெண்டு கல்லு தான் ரொம்ப முக்கியமான கற்கள். These two stones are very important ones. அத தோள்ல பாத்தீங்களா? On the shoulder you can see them. என்ன கலர் கல் இருந்தது? ரெட்டோ கிரீனா அது ஆரஞ்சா? அது உண்மையான ட்ரெஸ்ல என்ன கலர்னு தெரியாது நமக்கு. We don't know what color it was in the real garment. ஆனா அந்த ஆசாரியனுடைய தோள் பட்டையில ரெண்டு கற்கள் இருக்கும். But on the shoulder there were two stones. They were onyx stones. எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 28 6ல இருந்து 12. நம்ம வாசிக்க வேணாம், அது ரொம்ப பெருசா போகும். நல்லா கேளுங்க. இந்த தோள்களில் கோமேதக கற்கள் இருந்ததாம். The shoulder pieces had two onyx stones. அந்த ஒரு பக்கம் இருக்கிற அந்த கல்லுல 6 கோத்திரங்களுடைய பெயர்களும், on one side of the shoulder they had 12 tribes. இன்னொரு தோள்ல இருக்கிற கல்லுல மீதி 6 கோத்திரங்களுடைய பெயர்களையும் ஆசாரியன் எழுதி வைத்து சுமக்க வேண்டும். The priest had to write the names of 6 tribes on one of the stones and 6 tribes on the other stone and carry them whenever he is wearing it. சொல்லுங்க, அந்த ஏபோத்துல எத்தனை கல் இருந்தது? How many stones were there in ephod? ஒரு அம்மா 6ன்னு சொல்லுது கரெக்ட்டா. ரெண்டு கல் இருந்தது. On ephod there were two ஒரு stones. கல்லு வலது ஷோல்டர்ல, on right shoulder they had இன்னொரு one கல்லு stone. இடது ஷோல்டர்ல. On the left shoulder they had ஒரு another. கல்லுல எத்தனை பேர் எழுதி இருந்தது? On one 6 shoulder they கோத்திரங்களின் had 6 பெயர்கள். tribes names. இன்னொரு ஷோல்டர் கல்லுல எத்தனை பேர் இருந்தது? On the other shoulder there was another 6 tribes. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What was the spiritual meaning of this? நீங்கள் மற்றவர்களை சுமக்க வேண்டும். You have to carry others. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Look at the next person and say, நீங்க மற்றவர்களுடைய பலவீனங்களை you have to carry சுமக்கணும். the weaknesses of others. ஹல்லேலூயா. சில பேருக்கு அவங்களுடைய பாரத்தையே தான் சுமந்துட்டு இருப்பீங்க. Some people will keep carrying your own burdens. ஆனா இந்த இடத்துல ஆசாரியனுடைய தோள்ல மற்றவர்களுடைய நீ பலவீனத்தை சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். The Lord says you have to carry the burden of others on your shoulders. கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது. Galatians chapter 6 verse 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து carry each other's burdens. இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். And in this way you will fulfill the law of Christ. ரோமர் 15:1 சொல்லுகிறது. Romans chapter 15 verse 1. அன்றியும் பலனுள்ளவர்களாகிய நாம் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். We who are strong ought to bear with the failings of the weak and not to please ourselves. இந்த கல் அப்ப எதை காட்டுது? What do these stones denote? நீ உனக்குன்னு வாழாத. You should not live for yourself. நீ மற்றவர்களையும் சுமக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். You should be a person who's carrying the burden of others. எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. Everybody will not be the same like us. சில பேர் சபையில விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க. Some people will be low in faith in the church. திடீர்னு நம்ம நல்லா வரோம், திடீர்னு பொட்டு வச்சிட்டு வரோம். Some they will come to the church normally, suddenly you will see them wearing a அப்ப bindi. உடனே பார்த்து இது பிசாசு பேய்னு சொல்லாத. You should not immediately curse them saying it's some demon. உனக்குள்ள விசுவாசம் இருந்து நீ பொட்டு எடுத்துட்ட. You had the faith, you removed your bindi. அந்த அம்மாக்குள்ள விசுவாசம் போயிட்டு வருதுனால பொட்டு போய் வருது. That lady is not able to stand steadfast in faith and therefore she is wearing the bindi again. நீ கொலுச கழட்டிட்ட. You have removed your anklet. அந்த அம்மா சல்லுன்னு வருது சபைக்கு. She is wearing the anklets. அது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்குது. That may be a weakness in spirit. அதனால அது பிசாசு. Therefore you cannot call it a demon. அது சபையில ரெண்டு வாழ்க்கை வாழுது. You cannot say they are living a அது சரியில்லை. fake life. அப்படிலாம் சொல்லாதீங்க.
You cannot say that. நீங்க ஆவியில பலனா இருக்கீங்க, அவங்க பலவீனமா இருக்காங்க. You may be strong in spirit, but they may not be the நீங்க same. விசுவாசத்துல பலன் உள்ளவர்களா இருப்பீங்க, அவங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்காங்க. You may be strong in your faith, but they may not be the same. விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவர்களை தாங்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. The Bible says you have to carry the burden of the weak in your. நீங்க நல்லா ஜெபிப்பீங்க. You may pray very well. சில பேரால ஜெபிக்க முடியாது. Some people cannot pray. சில பேர் 1 மணி நேரம் முட்டில நிப்பீங்க. Some people will stand on your knees for 1 hour. சில பேரால 5 நிமிஷம் நிக்க முடியாது. Some people cannot kneel for 5 minutes. அதனால நல்லா இருக்கிற நீ அவங்கள பார்த்து அற்பமா எண்ண கூடாது. You cannot despise the people who are not able to pray well. ஜெபிக்க முடியாத அவர்களை நீ உன் ஜெபத்தால தாங்கி தூக்கி நிறுத்து. If they are not able to pray, you should carry them and support them with your prayer. மோசேயினுடைய கைகள் அசந்து போயிற்று. When Moses grew weary and tired, அப்ப யார் வந்து சப்போர்ட் பண்ணா? who was supporting him? ஆரோனும் ஊரும் வந்து என்ன பண்றாங்க? Aaron and Hur came கலந்து போன அவன் கையை பிடிச்சு தூக்கி நிறுத்துறாங்க. and they held his hands up. உன் கணவரால சரியா ஜெபிக்க முடியலையா? Maybe your husband is not able to pray well. நீ உன் கணவரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. You should sit with your husband and pray. உன் மனைவியால சரியா ஜெபிக்க முடியலையா? If your wife is not able to pray, மனைவியோடு உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. you should sit with your wife and pray. பிள்ளைங்க சரியா ஜெபிக்காதவங்களா? If your children are not praying, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவங்களை தாங்குங்க. husband and wife should sit with your children and pray. அப்படி ஒருவருடைய பலவீனங்களை ஒருவர் தாங்க வேண்டும். Likewise, you should share the burden of weakness of each and every person. சிலருக்கு ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கும். Some people may have spiritual weakness. சிலருக்கு சரீர பலவீனங்கள் இருக்கும். Some people may have physical weakness. சிலருடைய குடும்பத்துல பொருளாதார பலவீனங்கள் இருக்கும். Some people may have financial problems in அதை their house. பார்க்கிற தேவ பிள்ளைகள் அவர்களை தூக்கி சுமந்து தாங்கணும். You should be able to, when you see that, you should be able to carry and support them. லூக்கா 15:5 நம்ம ஆண்டவராகிய இயேசு தொலைந்து போன ஆட்டை தன் தோள் மேல் சுமந்து கொண்டு வந்தார். The Lord was carrying the lost sheep upon his shoulders. தேவனுடைய பிள்ளைகள் உன் தோள் மேல மற்றவர்கள் பாரத்தை சுமக்க ஆரம்பிங்க. You should start carrying the burden of others on your shoulders. ஏதாவது குடும்பம் கஷ்டப்படுதுனா உதவி செய்யுங்க. If some family is in trouble, you should support them. சபையில ஒருத்தர் வராங்க, அவங்க செருப்பு பழசா இருக்குதுன்னா நீ செருப்பு நம்பரை வாங்கிட்டு போய் புது செருப்பு வாங்கி கொடு. If someone is coming to the church and they're wearing a very old and worn out slippers, you can try to support them, get them a new slipper. பழைய உடையோடு வந்தாங்கன்னா நம்மவுக்கு அடுத்த வாரம் வரும்போது ஒரு Dress வாங்கிட்டு வா. If a person is coming with old clothing to the church, you can get them new clothing the அவங்க next வாழ்க்கைய week. பாக்குறீங்க, ஏதோ சரியில்லை கஷ்டப்படுறாங்க தெரியுதுன்னா உடனே அதுல வந்து கொஞ்சம் உதவி செய்து பாருங்க. அதுதான் மடுவருடைய பலவீனங்களை ஒருவர் தாங்குவது. You see someone in trouble, you see them every week, you can try to support them. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. Hallelujah. மூன்றாவது The third one. அங்கி. The third is the robe. அங்கி. யாத்திராகமம் 28 31 35 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போய் இத வாசிங்க. Exodus 28 31 to 35. அந்த வஸ்திரத்தை போட்டு காட்டுங்க. இந்த வஸ்திரத்தை பாருங்க, இதுதான் அங்கி. This is the robe. இது எப்படி இருக்குது? இதுதான் நீங்க அடைய வேண்டிய உடைய, என்னது? அணிய வேண்டிய உடை. உங்களுக்கு போதிச்சு என் மூளை குழம்பி போச்சு. இந்த அங்கியில கீழே பாத்தீங்கன்னா, when you look at the bottom hem of this garment, அதுல அழகா அதுல மாதுளை மணி மாதுளை மணி அப்படின்னு ஆண்டவர் அழகா அதை டிசைன் பண்ண சொன்னார். The design across the hem is a golden bell and a pomegranate alternative. அந்த தொங்கல்ல பாத்தீங்கன்னா ஒன்று மாதுளை, அது பக்கத்துல மணி. Whatever is hanging, one is a pomegranate and the next one is a golden bell. இப்படி மாறி 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 அந்த வஸ்திரத்தின் ஓரத்துல அது பொருத்தப்பட்டிருந்தது. It is alternating across the complete hem of the garment. நம்ம முதல் வஸ்திரம் என்ன பார்த்தோம்? மார்பதக்கம். அது எதை காட்டுது? The first we saw is the breastpiece. தேவ சித்தத்தோடு செய்கிற மன்றாட்டின் அபிஷேகம். It is the intercessory prayer that you do with the will of God. இரண்டாவது ஏபோத்தை பார்த்தோம், அதுல 6 கோத்திரத்தினுடைய பெயர்கள் ரெண்டு பக்கத்துல இருந்தது. Second we saw the ephod which had the 6 tribes names on either side. அது ஒருவருடைய பலவீனங்களை இன்னொருத்தர் சுமக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். It denotes that the Lord wants you to share the burden of each other. மூன்றாவது அங்கி. The third is the robe. இந்த அங்கியினுடைய தொங்கல்ல மாதுளை மணி மாதுளை மணின்னு அப்படி அழகா டிசைன் பண்ண சொல்றார். The Lord is asking them to design
pomegranates and golden bells to alternate around the head. ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நடக்கும்போது அவன் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு அந்த மணி டிங் 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 டிங்னு ஆடிக்கிட்டே இருக்கான் பாரு. அதுதான் அடையாளம் ஆசாரியன் உள்ள உயிரோடு இருக்கிறான். The bells and the pomegranates will make a clanging sound, and that sound actually denotes that the person is still alive. The priest is still உள்ள இருக்கிற ஆசாரியன் உயிரோடு தான் இருக்கிறான். The priest who has gone into the tabernacle அந்த is still சத்தம் alive. கேக்குது. They are able to hear the sound. வெளியே இருக்கிறவர்கள் அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. People outside will be hearing the sound. புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம், சகரியா ஆலயத்துக்குள்ள போய் கொஞ்ச நேரம் அந்த மணி சத்தமே கேட்கல. When Zechariah went into the temple in the New Testament, we see that the people outside were not able to hear the sound. அதனால ஜனங்கள நினைச்சாங்க அவ்வளவுதான் அவர் அவுட் போல உள்ள அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்களா என்னவோ. People thought that he had died inside the. ஆனா தேவதூதரோடு அவன் பேசிக் கொண்டிருந்தான். But he was actually talking to an angel. அப்போ ஒரு மனுஷர் ஒரு ஆசாரியனை உயிரோடு இருப்பதற்கான அடையாளத்தை காட்டுவது அந்த மணி. What denotes that a priest is alive is the sound of those bells and pomegranates. நீ உயிரோடு இருப்பதற்கு அடையாளம் உன் வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மணி. What you are alive is denoted by the bell sounds in your robe. அந்த மணி எதை காட்டுது? What does those நீ ஆவியில உயிரோடு இருக்கறியா செத்துட்டியான்னு காட்டுது. It denotes if you are alive in spirit or not. உனக்குள்ள ஆவியில ஜீவன் இருந்தா உன் மணி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். If you have life in your spirit, those bells will make sound. உன் வாய் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். Your mouth will be continuously giving நீ சபையில praises. கண்களை திறந்து நல்ல தேவ செய்தியை கேட்டுக்கிட்டே இருப்ப. You will open your eyes and listen to the sermon in the church. உனக்குள்ள வசனங்களை வாசிக்கிற ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும். You will have the interest to read the word of God. நீ கர்த்தரை எந்த நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டே இருப்ப. You will keep worshiping the Lord at any given time. ஆவியில செத்து இருந்தா சத்தம் கேட்காது. If you are dead in your spirit, there will be no sound. அது பாட்டு கமுக்கமா வரும், கமுக்கமா போகும். They will come very silently and they will go off silently. அதுக்கு ஸ்தோத்திரம் வராது. They will not praise. அது கையை தட்டாது. They will not clap their hands. அது அல்லேலூயா சொல்லாது. They will not say hallelujah. அது ஆவியில நிரம்பாது. They will not be filled in spirit. என்ன காரணம்? செத்து போய் இருக்குது உள்ள, மணி சத்தம் இல்ல, செத்து இருக்குது ஆவி. Because the spirit is dead inside, there is no sound. உயிர் இருந்த ஆசாரியன் உள்ள நடமாடுகிற சத்தம் அந்த டிங் 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 ஜல 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 ஜலன்னு சத்தம் வெளியே கேட்டுக்கிட்டே இருக்கும். If there is life and the priest is roaming inside the temple, the sound will be heard outside. இந்த காலை வேளையில உன்னுடைய ஆவி உயிரோடு இருக்கிறதா செத்து இருக்கிறதா? Is your spirit alive this morning or is it dead? வேதத்துல ஒரு சபையை குறித்து ஆண்டவர் செத்த சபை என்று சொல்லுகிறார். The Lord calls a church a dead church in the Bible. இன்னைக்கு இந்த சபையை குறித்து கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல விரும்புகிறார்? What does the Lord testify about this church today? உன்னை குறித்து கர்த்தர் இந்த காலையில சாட்சி கொடுத்தா என்ன சாட்சி கொடுப்பார்? What will the Lord testify about you this morning? வெளிப்படுத்தல் விசேஷம் 3:1 சொல்லுகிறது. In Revelation 3 verse 1 says, அங்க பார்க்கிறோம், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்த செத்தவனாய் இருக்கிறாய். You have the reputation of being alive but you are dead. சத்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உயிருள்ளவன் என்று பெயர். The Lord tells the Sardis church, ஆனா உனக்குள்ள மணி சத்தம் கேட்கல. you have the reputation of being alive. I don't hear your bell sound. ஸ்தோத்திர சத்தம் உனக்குள்ள வரல. I don't have the praise sound coming from you. ஜெப சத்தம் இல்ல. I don't have the prayer sound. உனக்குள்ள ஆவியின் சத்தம் இல்ல. I don't have the sound of your spirit. வேத வசனம் இல்ல. You don't have the word of God. உயிர் இருக்குது. You are alive. ஆனா உள்ள ஆவி செத்து இருக்குது. But your spirit is dead. நீங்க எப்படி? How are you? மணி இருக்குதா உங்க வஸ்திரத்துல? Are your robes still having the bells? மணி இருந்தா நீ ஆலயத்துல நல்ல உயிரோடு நீ ஆராதிப்ப. If you have the bells, you will worship with life in the church. நெருப்பில்லாத பலிபீடத்துல தான் ஒண்ணுமே இருக்காது. If there is no fire in the altar, there will be nothing. நெருப்பு இருந்தா அது புகைஞ்சிக்கிட்டே இருக்கும் பலிபீடம். If there is fire, the smoke will keep coming from it. எந்நேரமும் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ள. There will be prayer always running inside the heart. ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒன்னு தேவனுக்கிட்ட. The Holy Spirit will keep talking through you. உனக்குள்ள அந்த வரங்கள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். The gifts of the Lord will keep coming out from ஏதாவது you. ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்சை உனக்குள்ள எழும்பி கொண்டே இருக்கும். You will have the desire to do some ministry or the other. அதுதான் அடையாளம், உன் வஸ்திரத்துல மணி இருக்குது, நீ உயிரோடு இருக்கிற. That is the identification that you have fire in your spirit and it is alive. வெளிப்படுத்தல் 3:2 சொல்லுகிறது. Revelation chapter 3 நீ verse 2. விழித்துக்கொண்டு Wake up, சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. strengthen what remains and is about to die. ஆண்டவர் சொல்றாரு, சாகிற மாதிரி இருக்கிறவன் ஜெபாவிய தூக்கி ஸ்ட்ராங் பண்ணி எழுப்பி தட்டு. The Lord says your praying spirit is about to die, therefore you should wake up and strengthen it. உபவாச ஜீவியம்
சாகுது பாரு, அதை தட்டி எழுப்பு. Your fasting life is coming to an end, therefore you should bring it back to life. உன் துதி ஜீவியம் சாகுற மாதிரி இருக்குது பாரு, வீட்டுக்கு போய் அதை தட்டி எழுப்பு. Your praise and worship is coming to an end, you should bring it back to life. உன் ஊழிய ஜீவியம் சாக போது, தட்டி எழுப்பு. Your ministry life is coming to an end, you should bring it back to life. சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தின கர்த்தர் எச்சரிக்கிறார். The Lord is commanding you to strengthen whatever remains and is about to die. உனக்குள்ள தேவன் வைத்த அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புன நீ. You should strengthen and ignite the gift that the Lord has kept in you. உன் உடலை நீ அனல் மூட்டி எழுப்பணும். உடலை You should strengthen and ignite your physical body. சரியான அபிஷேகம் அந்த உடம்புல இறங்குச்சுனா உடம்பு பயங்கரமா பத்திக்கிட்டே எரியும். If there is a right kind of anointing, your body will be always burning. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. சரியான அபிஷேகம் வந்ததா ஏசி ரூம்ல கூட வேர்த்து கொட்டும் உங்களுக்கு. If you have the right anointing, even in the AC room you will be sweating. ஹalleluya சொல்லுங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 4:34 வாசிக்கறாங்க, ஒரு பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டதா. In 2 Kings chapter 4 verse 34, we see the body of a boy that was warm. எலிசாவினுடைய உடல் அவனுடைய உடம்பு மேல படுத்த உடனே பிள்ளையினுடைய செத்த உடல் அனல் கொண்டது. When the boy was dead, Elisha just stretched himself upon the boy and immediately the boy's body became நீ ஜெபம் warm. பண்ணி பாரு உடம்பு அனலாகும். When you pray, your body will be warm. நீ உபவாசிச்சு பாரு உடல் அனலாகும். When you fast, your body will be warm. நீ வேதத்தை எடுத்து ஒரு 10 அதிகாரம் வாசித்து பாரு உடம்பு அனலாகும். When you take the Bible and read 10 chapters, you will feel warmth. அதுதான் அடையாளம் உன்னுடைய வஸ்திரம் உயிரோடு இருக்கிறது, நீ நடமாடி கொண்டிருக்கிற, நீ அசைவாடி கொண்டிருக்கிற என்பதற்கு அந்த மணி அடையாளமா இருக்கு. That is an indication that your spirit is still alive, that your praying spirit is still alive and the bells are still ringing. சில பேருடைய வஸ்திரத்துல வெறும் மணி மட்டும் தான் இருக்குது. Some people have the hangings in the bells and hangings. மாதுளை எல்லாம் கொட்டி போச்சு. All the pomegranates have fallen. மாதுளை எதுக்கு அடையாளம் தெரியுமா? Do you know what the pomegranates symbolize? ஆண்டவர் எதுக்கு பக்கத்துல வச்சாரு தெரியுமா? Do you know why the bells and pomegranates are நீ alternating? வெறும் ஆவியில மட்டும் ஃபயரா இருக்க கூடாது. You should not just be fire in your spirit. அந்த மணி பக்கத்துல ஒரு மாதுளையை வைத்தார். The Lord kept a pomegranate next to it. அந்த மாதுளை என்பது ஆவிக்குரிய கனிக்கத அடையாளம். It denotes spiritual fruits. உனக்கு நல்ல குணங்கள் இருக்கணும். It denotes good characters. நல்ல குணாதிசயம் உனக்கு இருக்கணும். You should have the good characters in you. கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, In Galatians chapter 5, ஆவியின் கனியோ the fruit of the spirit, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளை. புரியுதுங்களா? இதெல்லாம் ஆவியின் கனி. these are the fruits of the spirit: love, joy, peace. சில பேருக்குள்ள மணி மட்டும் தான் இருக்குது, கனி காணோம். Some people have the bell but the fruit is missing. ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலா இருக்க கூடாது. You cannot be over spiritual as well. சில பேர் அப்படியே ஓவர் ஸ்பிரிச்சுவலா ஐ டீல் ஒன்லி வித் தி லார்ட் அப்படினு சொல்லுவாங்க பாருங்க. நம்பவே கூடாது அந்த ஆட்கள். Some people say that they will deal only with God. I am under the direct teaching of the Holy Spirit ன்னு சொல்லுவான். நம்பவே கூடாது அவனை. They will say that they are under the direct teaching of the Holy Spirit. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி நடத்த மாட்டார். The Lord will not lead you like that. உனக்கு போதகர் மூலமா கற்றுக் கொடுக்க வேண்டியதை போதகர் மூலமா தான் கற்றுக் கொடுப்பார். Whatever the Lord should teach you through the pastor should be taught through the pastor only. உனக்கு சில வல்லமை வரங்களை போதகர் வழியா தான் ஆண்டவர் தருவார். The Lord will give you certain gifts through the pastor. எனக்கு யாரும் தேவையில்லை, நான் டைரக்ட் ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன்னா முடியாது. அந்த டீலிங்க்கு கர்த்தர் வர மாட்டார். If you want to deal directly with the Lord himself, the Lord will not accept that dealing. எலியா கிட்ட தான் எலிசாவுக்கு அபிஷேகம் பாய்ந்தது. Elisha received the anointing from Elijah. பவுல் கிட்ட தான் தீமோத்தேயுக்கு வல்லமை வரங்கள் இறங்கியது. The anointing went from Paul to Timothy. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவலா காட்டிக்க கூடாது நம்மள. You cannot showcase yourself as being super spiritual. அதனால தான் ஆண்டவர் மணிக்கு பக்கத்துல மாதுளையை வச்சார். டேய் உனக்கு கனி வேணும் அப்படினு சொல்றார். That is why the Lord kept the pomegranates alternating with the bells. நல்ல குணம் இருக்கணும் நமக்கு. You should have good character. எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். You should be loving to everybody. தயவா இருக்கணும். You should have தயவு. You should show favor to வெறும் others. வரங்களை வச்சிட்டு மட்டும் பரலோகம் போக முடியாது. You cannot just have the gifts and go into heaven. ஆண்டவருடைய வருகையில ஒரு கூட்ட ஜனங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை குணம். இவங்க எல்லாம் வரங்களை வச்சிட்டு ஊழியம் செஞ்சவங்க.
Some people went to the Lord at his coming and said, Lord, we delivered in your name, we casted out demons and healed the sick in your name. பூமியில ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க இவங்கலாம். They were famous people on earth. ஆனா வருகையில ஆண்டவர் சொல்றார் உங்களை யாருன்னே தெரியாதுப்பா. But the Lord told them, I do not know about you. அப்ப வரங்கள் தேவனுக்கு முன்பதாக உன்னை சிறந்தவனாய் நிறுத்தாது. It is not the gifts that make you special before the Lord. உன்னை தேவனுக்கு முன்பதாக சிறந்தவனாய் நிறுத்துவது ஆவிக்குரிய கனிகள். It is only the fruit of the Spirit that will make you special before the Lord. வரங்கள் இல்லாத ஊழியம் செய்ய முடியாது. You cannot do ministry without gifts. கனிகள் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியாது. Without the fruit of the Spirit you cannot live a இது Christian ரெண்டுமே life. இணையணும். These two should go hand in வரங்களும் hand. இணையணும். The gift should be there. உனக்குள்ள கனிகளும் பெருகணும். The fruit should also be there. அன்பு, Love, சமாதானம், சந்தோஷம், peace, joy, நீடிய பொறுமை, forbearance, தயவு, kindness, நற்குணம், goodness, விசுவாசம், இச்சையடக்கம், இதெல்லாம் உனக்குள்ள பெருகணும். control. யாரையாவது பார்த்தா அன்போடு பேசி பாருங்க பார்க்கலாம். You should look at others and talk with love. நீங்க அன்போடு பேசுங்க, அவங்க சபைக்கு வருவாங்க. If you talk to them with love, they will come to the church. அவங்கள பார்த்த உடனே உனக்கு உங்க வீட்ல இருக்குது பேய் அதெல்லாம் தூக்கி போட்டுன்னு சொல்லாத. You cannot immediately tell them whatever you are worshipping is devil. அல்லேலூயா. நீங்க அன்பை காட்டுங்க, அவங்க வருவாங்க. If you show love, they will come. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். விளங்குதா நான் சொல்றது? அதை பார்த்து பேய் பிசாசு அது உன்னை ஒரு மாதிரி ஆக்கிரும், நீ வந்துரு அப்படிலாம் சொல்றதை விட அன்பா அவங்களுக்கு சொல்லி ஆலயத்தை கூப்பிட்டு அவங்க கண்டிப்பா வருவாங்க. Instead of telling them that they have a evil spirit or demons in their house, if you tell them with love, they might come. நீ தேவனுக்கு முன்பதாக அணியக்கூடிய வஸ்திரம், அந்த வஸ்திரத்துல மணியும் இருக்கணும், மாதுளையும் இருக்கணும். If you are wearing a robe of a sacred robe before the Lord, it should have the gift and the fruit, which is the bell and the pomegranate. சில பேர் இருப்பாங்க எப்போதுமே ஃபயர் 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 ஃபயர். Some people will be there, they will always want to be filled with fire. எப்போதுமே ஜெபம். They will always be in prayer. நீ கண்ணை மூடினா அப்படியே தரிசனம். When they close their eyes, they'll see visions. உனக்கு அடிக்கடிக்கு தரிசனம் வருதுன்னா உன்னுடைய ஆவியில ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பெங்களூர்ல இருந்து அப்படிதான் ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணும். A lady called me from Bangalore. பாஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டினார். I was praying for you, pastor. The Lord showed me a vision. அப்படியாம்மா, சரி. ரெண்டாவது நாள் மெசேஜ் அனுப்பும், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய 1 மணி நேரம் தரிசனத்தை காட்டினார். Today the Lord gave me a 1-hour vision. மூன்றாவது நாளும் தரிசனத்தை காட்டினார். Third day also the Lord showed a vision. நான்காவது நாளும் தரிசனத்தை காட்டினார். Fourth day also the Lord showed a vision. நான் சொல்லிட்டேன், உனக்குள்ள இருக்கிறது ஆவியானவர் இல்லம்மா, அது வேற பிசாசு உனக்கு படம் ஓட்டிக்கிட்டு இருக்குது. நீ சரியா ஜெபம் பண்ணி உன் மனம் திரும்ப அதுல இருந்து நீ சரி வெளியே வா. அல்லேலூயா. நல்லா கேளு. இந்த அடிக்கடி சொப்பனம் பார்க்கறேன், தரிசனம் பார்க்கறேன், இதெல்லாம் ஆண்டவர் அடிக்கடிலாம் காட்ட மாட்டார். The Lord will not give you dreams and visions very often. என்றைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட காட்டணும்னா சில காரியங்களை தேவன் உனக்கு காட்டுவார். If the Lord has to show you something, he will show you. அவ்வளவுதான். நீ கண்ணை மூடும் போதெல்லாம் உனக்கு பேய் வந்து நிக்கிறது, தூதர்கள் வந்து இறங்குறது, தூதர்கள் அம்படிக்கிறது, அப்படி ஓடுறது, குதிரை வர்றது, ரதம், இதெல்லாம் காட்ட மாட்டார் கர்த்தர். Whenever you close your eyes, if you're seeing demons or angels or horses, it may not be the Lord all the time. சில நேரங்கள் உனக்குள்ள இருக்கிற இமேஜினேஷனை நீ ஆவியில கனெக்ட் பண்ணிப்ப, அவ்வளவுதான். Sometimes you're connecting your own imaginations with your spirit. உன் இமேஜினேஷனை ஆவியில கனெக்ட் பண்ணி ஆவியானவர் தருவதுன்னு சொல்லுவேன். You will connect your imaginations with your spirit and you will say that it is சரியான தரிசனம். நீ நல்ல ஜெபத்தின் உச்சத்துல இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு காட்டுவார். அந்த தரிசனத்துக்கு பிறகு ஒரு தேவ திட்டம் வெளிப்படும். You will see the right visions. After a nice prayer you will see a vision and immediately you will see something change in your life after that vision. பேதுருக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டினார். The Lord showed Peter a vision. எழுந்து அடித்து புசி. The Lord told him to wake up and beat it and அந்த தரிசனத்துக்கு பிறகு ஒரு ஊழியம் பிறந்தது. After that there was a ministry door that was opened. சரியான தரிசனத்துக்கு பிறகு ஒரு ஊழிய வாசல் இருக்கும். After the right vision you will have a ministry door. ஆவியானுடைய கிரியைகள் இருக்கும். You will have this working of the Holy Spirit in you. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. Hallelujah. விளங்குனா சரி. உங்க வஸ்திரத்துல மணியும் மாதுளையும் ரெண்டுமே இருக்கணும். Your robe should have bells and the pomegranates. நல்லா கேளுங்க. ஒரு முறை மதர் தெரேசா அவர்கள் Once Mother Teresa, தன்னுடைய ஊழியத்தின் தொடக்க காலத்தில், at the initial stages of her ministry, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை,
The children whom she was taking care of did not have food. பிச்சை எடுக்கும்படி ரோட்டுக்கு சென்றாங்களாம். She went to beg for food. அங்க மார்வாடிக்காரன் ஒருத்தன் கடையில உட்கார்ந்து இருக்கிறான். There was a Marwadi person who was sitting in the shop. அவங்கிட்ட கையை நீட்டி இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு சோறு இல்ல, ஏதாவது பணம் கொடு என் பிள்ளைகளுக்கு ஆக்கி போட. She stretched her hand towards the person and said, I don't have food for my அவன் வாய் children. ஃபுல்லா வெத்தலைய போட்டு சவச்சவன்னு பான் மசாலாவை போட்டு மென்னு வச்சிருந்திருக்கான். The man was actually chewing tobacco in his mouth. நம்ம கையை நீட்டோனே கையில எல்லாத்தையும் துப்பிட்டான். When she stretched her hand, he spit on her hands. அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. The Mother Teresa did not know what to கை do. ஃபுல்லா அவன் எச்சி. The hand was completely filled with his அத அப்படியே saliva. மூடுனாங்க. She closed her hands. இதை எனக்காக எடுத்துக்கிறேன், இப்போ என் பிள்ளைகளுக்காக ஏதாவது கொடுன்னு மறு கையை நீட்டினாங்க. She closed the hands and took it back and stretched the other hand and said, I take this for me, but give something for my children. அந்த சம்பவம் அந்த மார்வாடி சேட்டு காரனுடைய இருதயத்தை உடைச்சிடுச்சு. That incident touched the heart of that Marwadi. அவன் என்ன பண்ணா, நான் துப்புன பிறகு கூட நீ கேக்குறியே, You are asking even after I spit on your hands. எப்படி உன்னால இப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியும்? How can you show so much love? அந்த அம்மா வளர்த்த அவ்வளவு பிள்ளைகளுக்கு அவன் காசு கொடுத்தான். He gave money for all the children she was taking care of. அவன் தொழில்ல இருந்து போகக்கூடிய வருமானத்தை ஒரு பங்கு எடுத்து அந்த அம்மாவுடைய மாதம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். Every month he started supporting the children that Mother Teresa was taking care of and supported them with food. ஆவியின் கனி. This is the fruit of the Spirit. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. Hallelujah. ரெண்டு கரத்தையும் உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மணியும் இருக்கணும், மாதுளையும் இருக்கணும். I want the bells and the ஆவியின் வரங்களும் இருக்கணும், எனக்கு அன்பு, எனக்கு ஆவியின் கனிகளும் இருக்கணும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களை போல அன்பா இருக்கணும். நீங்க ஜனங்களை பார்த்து மன துருகினீர், கண்ணீர் சிந்தினீர், ஜனங்களுக்காக பரிதபித்தீர். ஒரு பக்கம் என் இருதயம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற, ஜனங்களுக்காக ஆண்டவரே மன்றாடுகிற, ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற, அன்பை வெளிப்படுத்துகிற, சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். மறுபக்கம் எனக்குள்ள ஆவியானுடைய 9 வரங்களும் பிசாசுகளை துரத்தி, நோய்களை சுகமாக்கி, தீர்க்க தரிசனம் உரைத்து, மரித்த பிரேதங்களை எழுப்பி, அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையும் என் வாழ்க்கையில கிரியை செய்வதாக. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது வரைக்கும் ஏதாவது புரிஞ்சுதா? Were you able to understand something? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இது வரைக்கும் ஏதாவது புரிஞ்சுதா? முதல்ல என்ன சொன்னேன்? What was the first one? மார்பதக்கம். The breastpiece. அது எதை காட்டுது? What does that show? விசுவாச ஜெப, பாருங்க, தேவ சித்தத்தோடு கூடிய ஜெப ஆவி. Intercessory prayer according to the will of God. இரண்டாவது ஏபோத். Second is அதுல ephod. 2 கல் இருந்தது. 2 shoulder அது stones மற்றவர்களுடைய பலவீனங்களை சுமக்க to ஆரம்பி. carry the burden of others. மூன்றாவது அங்கி. Third is the robe. அந்த அங்கியினுடைய முனையில மாதுளை மணி. The robe had bells and pomegranates alternating. மணி நீ உயிரோடு இருக்கிறதை காட்டுகிறது, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரோடு இருக்கிறதை காட்டுகிறது. Bells show that you are alive in spirit. மாதுளை உனக்கு இருக்கிற ஆவிக்குரிய கனிகள், நல்ல குணங்கள், குணாதிசயங்களை காட்டுகிறது. And the pomegranates indicate the fruit of the spirit and the good characters in. நான்காவது வஸ்திரம் என்ன? What was the fourth? விசித்திரமான உள் சட்டை. A fine linen tunic. அதை காட்டுங்க. பாத்தீங்களா? இதுதான் விசித்திரமான உள். It is a fine linen tunic. யாத்திராகமம் 28:39 அதை பார்க்க முடியும். In Exodus 28:39. இது வெண்மையான மெல்லிய சணநூலால் நெய்யப்பட்ட ஒரு உள் சட்டை. This was a tunic that was made out of fine linen. அது உள்ள போடுற ஒரு உடை. This was worn inside the robe. இப்போ நம்ம ஷர்ட் மட்டும் போடுறதுல இந்த ஷர்ட்டுக்குள்ள என்ன போட்டிருக்கிறேன்? ஒரு பனியன் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் ஆசாரியனுக்கு இந்த உடை. This is like the vest that is worn under the shirts. இது உடலுக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். This is a clothing that is touching the body, very close to the body. இது வெண்ணிறமான ஒரு வஸ்திரம். This is a white clothing. இது எதை அடையாளப்படுத்துகிறது? What does this denote? இது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உள்ளான பரிசுத்தத்தை காட்டுகிறது. This denote the righteousness, the holiness of a person. சிஸ்டர், பிரதர், இந்த உள்ளான பரிசுத்தம் இல்லாத நம்ம வாழக்கூடிய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது வேஸ்ட். Without the inner holiness, if you are living a Christian life, it is fake.
ஆண்டவர் நமக்கு நீதியின் உடையை கொடுத்திருக்கிறார். The Lord has given us the robes of righteousness. ஏசாயா 61:10 ஒரு நீதியின் ஆடையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதாக சொல்லுகிறார். In Isaiah chapter 61 verse 10, it says that there is a robe of his righteousness. வெளிப்படுத்தல் 19:8 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்க ஒரு பிரகாசமான சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. The fine linen, bright and clean, was given to her to wear. Fine linen stands for the righteous acts of God's holy people. உனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான வஸ்திரம் இந்த உள் வஸ்திரம். The best clothing that you can wear is this inner holy clothing. உள்ளான பரிசுத்தம் உனக்கு வேண்டும். The inner holiness is important. அந்த பரிசுத்தம் தான் உன்னை மூடி இருக்க வேண்டும். This inner holiness has to cover your body. அந்த பரிசுத்த வஸ்திரம் தான் உன் உடலுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். This holiness has to be close to your body. இன்றைக்கு நம்மை அசுத்தப்படுத்துகிற எவ்வளவு உலக காரியங்கள் உண்டு. Today there are many worldly things that may make you unholy. தேவ சமூகத்தில் உபவாசித்து உட்கார்ந்து அதை பரிசுத்தப்படுத்துறியா? Do you fast and stay in the presence of the Lord and make yourself holy? 1890ல In 1890, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மரியா வுட்வர்த் ஈட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், there was a lady called Maria Woodward Eater. அந்த அம்மா ரிவைவல் டென்ட் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தாங்க. டென்ட் கட்டி அதுல ரிவைவல் மீட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. She conducted revival tent meetings. ஒரு நாள் அந்த அம்மாவுடைய கூட்டத்திற்கு தேவ நம்பிக்கையற்ற ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். One day there were many people who had no belief in God came to a meeting. அப்போ ஒரு நாத்திகன் தன் பெண்ணை கூட்டிக் கொண்டு அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தான். There was an atheist who came to that meeting with her children. எதையாவது அந்த கூட்டத்துல கண்டுபிடிச்சு எழுதி இந்த அம்மாவுடைய பேரை அசிங்கப்படுத்தணும்னு வந்திருந்தான் பெண்ணை கூட்டிக்கிட்டு. He was a reporter who wanted to write some bad reports about this meeting. அன்றைக்கு அந்த அம்மாவுடைய கூட்டத்துல மின்னல் வானத்திலிருந்து வந்து தாக்கியது அந்த டென்ட். That day during the meeting there was a lightning that struck the tent from above. லிட்டரலா மின்னல் வானத்துல வந்து பல்லின்னு அடிச்சது அந்த டென்ட். Literally there was a lightning that struck the tent. எல்லாரும் செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். Everybody fell down like dead people. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். Everybody started speaking in tongues. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த கூட்டம் முழுவதையும் நிரப்பிற்றான். The spirit of the presence of the Holy Spirit filled the entire place. அதற்கு பிறகு After that 3 மணி நேரங்களாச்சா ஜனங்கள் எழும்பி நிற்க. It took them 3 hours to even get up and stand and எல்லாரும் விழுந்தவர்கள் எல்லாரும் எழும்பி உட்கார்ந்துட்டாங்க. All the people who fell down stood ஆனா upright. இந்த நாத்திகனுடைய மகள் மாத்திரம் எழும்பல. But the daughter of this atheist did not get up. அவனை எழுப்பி பார்க்கறான், எழும்பல. He tried to wake her again and again, but she did not wake up. முதல் நாள் கூட்டம் முழுவதிலும் எழும்பல. Across the complete first day meeting she did not wake up. இரண்டாவது நாள் கூட்டத்திலேயும் எழும்பல. She did not wake up the next day as well. மூன்றாவது நாள் கூட்டத்திலேயும் எழும்பல. On the third day again she did not wake up. 3 நாட்கள் அந்த பெண் அப்படியே செத்த வண்ணமாய் கிடந்தாள். மூச்சு மட்டும் தான் இருந்தது, ஒண்ணுமே கிடையாது, அசைவே கிடையாது. For 3 days the girl was breathing but she was lying as if she was dead. நான்காவது நாள் அவள் எழுந்தாள். On the fourth day she woke up. அவங்க அப்பா கேட்டாரு, The father asked, உனக்கு என்ன ஆச்சு? what happened to you? அந்த மகள் சொன்னாளா, The daughter said, பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட்டார். The Holy Spirit touched me. என்னுடைய உடம்புல இருந்து என் ஜீவன் பரலோகத்துக்கு போயிடுச்சு. I saw my spirit go from my body. இந்த 3 நாட்கள் நான் பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். For 3 days I had gone into heaven and have come back. பரலோகத்துல இயேசுவை சந்தித்தேன். I met Jesus in இயேசு heaven. சொன்னார், நான் பூமிக்கு சீக்கிரமாய் வருகிறேன். Jesus said, I am coming very soon to என் earth. ஜனங்களை போய் பரிசுத்தப்படுத்து. Go and cleanse my people. ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழும்படி ஜனங்களை எச்சரி. You should command and tell my people to be holy. அவங்க அப்பா கிட்ட வந்து சொன்னா, நான் இயேசுவை பார்த்தேன், ஒரு நாத்திகர். He is an atheist. She came and told her father. இயேசுவை பார்த்தேன், இயேசு சீக்கிரமா வர போறேன்னு சொல்றாரு. She said, I saw Jesus. Jesus is going to come சபை very soon. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்க சொல்லுகிறார். The Lord is warning the people to cleanse themselves. தன் மகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தான். The atheist accepted the words that came out of the mouth of his daughter and he accepted Christ. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. No one can meet God without holiness. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they will see God. இன்றைக்கு நீ அணிய வேண்டிய முக்கியமான வஸ்திரம் இந்த உள் ஆடை. The best clothing that you have to wear today is this inner இது உன்னுடைய clothing. பரிசுத்த வாழ்க்கைக்கு அடையாளம். This shows your inner holiness. The fifth one, ஐந்தாவதாக ஒரு ஆசாரியன் அணிய வேண்டிய பரிசுத்த வஸ்திரத்தின் இன்னொரு பகுதி பாகை. the fifth one is the turban. பாகை எப்படி? இதுதான் பாகை.
This is the turban. இந்த தொப்பியை தான் அவர் போட்டுட்டு இருக்கணும். The priest has to wear this cap. அதுல நடுவுல அந்த மெட்டல் இருக்கிற இடத்துல ஹோலி பரிசுத்தம் என்று எழுதி இருக்குது பாருங்க. The center part has a metal plate on which is written holy. ஆசாரியனுடைய அந்த பாகையில யாத்திராகமம் 28:36 ல இருந்து 38 வரைக்கும் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. Exodus 28:36 to 38 you can read it. அதுல என்ன எழுதி இருக்குன்னா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். It says holy to the Lord. சிஸ்டர் பிரதர், இது எதை காட்டுகிறது? Do you know what it denotes? தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை இது காட்டுகிறது. It denotes a life that is committed to the Lord. தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை. This denotes the holy life that you have decided to ஒரு take on. ஆசாரியனுடைய நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கர்த்தர் பதிய வைத்தார். On the forehead is a plate that says holy to the Lord. அதை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? ஐயோ, இவன் கர்த்தருக்குரியவன். When people see that, they know that he is committed to the Lord. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. He is separated. உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. He is broken from the world. அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு ஒரு வாழ்க்கை. He is brought from uncleanness into holiness. அநீதியிலிருந்து நீதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை. A life that is brought from unrighteousness into righteousness. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind are you today? கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டவங்களா? Are you separated, chosen for the Lord? கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களா? Are you separated for the Lord? உன் காலேஜ்ல உன்னை குறித்து என்ன சொல்றாங்க மத்த பிள்ளைங்க? What do people tell about you in your college? உன் ஸ்கூல்ல உன்னை குறித்து மற்ற பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? What do people tell about you in your school? அது கிறிஸ்டியன்னு சொல்றாங்களா? Do you say that you're Christian? அது கர்த்தர் பிள்ளைன்னு சொல்றாங்களா? Do people say that you belong to நம்ம Christ? பேசுற மாதிரி அது பேசாதன்னு சொல்றாங்களா? Do they say that these children won't talk? நம்ம பழக்க வழக்கங்கள் வேற, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற. காலேஜ்ல ஸ்கூல்ல சொல்றாங்களா பிள்ளைங்க? In your school do people tell that their behavior is different from yours? இல்ல அந்த உளையான சேற்றுல அந்த பிள்ளைங்க இருக்கிற மாதிரி நீங்களும் குளிக்கிற பன்னிக்குட்டியா இருக்கீங்களா? Or are you also just like them? நீ கர்த்தருக்கு பரிசுத்தம். You are holy for the Lord. உலக மக்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. There is a differentiation between us and the worldly. அவர்கள் பேச்சுக்கு நமது பேச்சுக்கு வித்தியாசம் உண்டு. There is a differentiation between their speech and our speech. அவங்களுக்கு நிறைய ஹாபி இருக்கும். They may have many hobbies. ஆனா உனக்கு வேற ஹாபி. You may have a different hobby. DJ தினகரனை கேட்டார்கள், what is your hobby? People asked DJ Dinakaranaya, what அவர் is your சொன்னார், hobby? prayer is my hobby. He said prayer is my hobby. ஜெபம் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. He said I pray as a hobby. உலக மக்களுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் உண்டு There பாருங்க. is a whole world of difference between the worldly people. அவர்கள் உடுத்துற மாதிரி நம்மால உடுத்த முடியாது. We cannot dress like the worldly people. அவர்கள் உலகத்தை அனுபவிக்கிற மாதிரி நம்மால அனுபவிக்க முடியாது. We cannot enjoy the world like they do. அவர்களுடைய வாழ்க்கை முறை வேற, நமது வாழ்க்கை முறை வேற. Our life is entirely different from உன் them. தலையில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கர்த்தர் முத்திரை போட்டு உன்னை பிரித்திருக்கிறார். The Lord has put a mark on your forehead saying committed to the holy of the Lord. ரோமர் 12:2 சொல்லுகிறது. Romans 12:2 says, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good and pleasing and perfect will. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பைபிள் எல்லாம் மூடி வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஒரு 5 Close our நிமிஷம். Bible and pray for 5 minutes. அல்லேலூயா. உங்க பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபையை தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. கரபல கருமல சியாந்தரோ கரபல சீட்டல பிராத்திட ஹத்தன மலபரா ஷீகிலி பிரீட்டினி மினின்டா லபராக்கா திடாபல. கொஞ்ச நேரம் நல்ல ஆவில ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவில ஜெபம் பண்ணு. ஷக்கா திடா கரா பலாக்கா திடா கரா பலாக்கா திடா கரா பலாக்கா ரபல பராக்கா திடா பராபா ஷிகா லப்ராந்தடி ஹீடல பராக்கா திடா கரா பலாக்கா திடா கரா பலாக்கா திடா கரா பலா லக்கா திடா கரா பலாக்கா திடா கரா பலாக்கா திடா கரா பலா பராபல. உன்னை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் இந்த காலை வேளையில அழிந்து
நீ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு பாகை உன் தலையில முடிசூட்டப்படுவதாக. நீ கர்த்தருக்கு பரிசுத்தவான் என்கிற ஒரு முத்திரை இன்று காலை வேளையிலே தேவன் உன் தலையில உடுத்தும்படியாய் சபையே, இயேசு சீக்கிரம் வருகிறார். உன்னை பரிசுத்தப்படுத்து, எழுந்து உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து. கரபலா கத்திடா கரபலா. உன்னை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தீய சக்திகளை கடிந்து ஜெபி. உன்னை அசுத்தப்படுத்துகிற சில மனுஷிக வல்லமைகளை கடிந்து ஜெபி. உன்னை அசுத்தப்படுத்துகிற சில உலக கேட்ஜெட்ஸை கடிந்து கொள். இயேசுவின் நாமத்தினால் அடிக்கடி உன்னை விழ பண்ணுகிற, உன்னுடைய பரிசுத்தத்தை இழக்க பண்ணுகிற, உன்னுடைய அந்தகார வாழ்க்கையில போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தம் நிறைந்த கிரியைகள் இந்த காலை வேளை எரிந்து சாம்பலாவதாக. Shagadada karabala katida karabala katida karabala. Labara sikili berito labra katida kalabra gadida bana. ஜெபிங்க ஜெபிங்க. இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. நீ மறுரூபம் ஆகணும், நீ மறுரூபம் ஆகணும் சிஸ்டர், நீ மறுரூபம் ஆகணும். உனக்கு இருக்கிற இந்த பரிசுத்தத்தை வச்சு நீ தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது, நிற்க முடியாது. நீ நினைக்கிற, நீ நல்லா ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க முடியும். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவே தேவனை கண்டபோது ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதன் நான் என்ற ஒரு தீர்க்கதரிசி, தேசத்துக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசியே தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடாத தன் நிலைமையை உணர்ந்தார். இந்த காலை வேளையில தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாத ஒரு நிலைமையை உணர்ந்து உனக்காக ஒரு பரிசுத்தத்தை கத்தரித்தல கேள். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் இந்த காலை வேளையில கடந்து வா. லாபாக்கா திடாபராக தட்டகரபலக தட்டகரபல. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. நீ இன்னும் மறுரூபமாக்கப்படணும், நீ இன்னும் மறுரூபமாக்கப்படணும், நீ இன்னும் மறுரூபமாக்கப்படணும். இன்னும் உனக்குள்ள பரிசுத்தம் இறங்கி வரணும், இன்னும் உனக்குள்ள அந்த மகிமையின் வல்லமை ஊற்றப்படணும். லாக்கா திடாபலா திடகரபலக திடகரபா. உன் பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற உலகத்தின் ஆவிகள், இச்சை ஆவிகள், உலக காரியங்கள், எல்லா உலக இச்சைகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை இடு, கட்டளை இடு, கட்டளை இடு, கட்டளை இடு, கட்டளை இடு. எழுந்திரு. ஓ, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள் நீ கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபி 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 ஜெபி. எல்லா உலகத்தின் வல்லமைகள், இச்சையின் வல்லமைகள், உன்னை பரிசுத்தத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இதோ உன் வாழ்க்கையை விட்டு கடந்து செல்லுகிறது, கடந்து செல்லுகிறது. தெய்வீக வல்லமை உன்மேல இறங்கி வருகிறது. உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையிலே உன்மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ கதடகதடகரபலா. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்தம், உன் பிள்ளைகளுடைய நெற்றியிலே கர்த்தருடைய பரிசுத்தம், உனக்கு பின்பதாக எழும்புகிற சந்ததி கர்த்தருக்காக பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியவர்களாய் எழும்ப எழும்பு. ஓ, அந்த பரிசுத்த பாகையை தரித்துக்கள். திடா கதா டகா தடா கரா பல்லா கதா டகா ரபா லகா திடா கரா பல்லா கா திடா கரா பல்லா. ஓ, ஜெபி 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 ஜெபி. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத உலகத்தின் வல்லமையை கடிந்து ஜெபி, உலகத்தின் வல்லமையை கடிந்து ஜெபி, உலகத்தின் வல்லமையை கடிந்து ஜெபி. laga dada koroma nisia turaka tili bridada likarabalaga didakarabalaga didakarabalaga didakarabalabaraba didakarabalaga didakarabalaga didakarabala. என்னை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே என்று மன்றாடு, மன்றாடு, போராடு. அந்த பரிசுத்த வஸ்திரத்தை இன்றைக்கு உடுத்திக்கொள், அந்த பரிசுத்த வஸ்திரத்தை இன்றைக்கு உடுத்திக்கொள். Salabaka sidabalaka tidakarabala sita malo hotana mananteli likarabala hataniya hanturo lagadada karabala. உம்மை போல என்ன மாற்றுங்கப்பா,
ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க போறேன். சொல்லுங்க, உம்மை போல உம்மை போல உம்மை போல உம்மை போல என்னை பரிசுத்தவானாய் மாற்றுங்க. கதறுங்க சிஸ்டர், போராடுங்க சிஸ்டர். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நீ தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் பிள்ளைகள் உண்மையாகவே தேவனுக்கு முன்பதாக நிற்கிற பரிசுத்த பாகையை அணிந்தவர்களா? உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த பரிசுத்த பாகையை, இவர்கள் கர்த்தருக்காக பரிசுத்தம் என்கிற அந்த முத்திரை உன் பிள்ளைகள் நெற்றியிலும் உன் கணவன் நெற்றியில் உன் மனைவி நெற்றியில் உண்டா? சலபா காத்தினா மலமரு சிடபல காத்துனா மலியா சகல பரக்க சீதா மொல்லு ஹௌத்தன மெனின்டா. பரிசுத்தப்படுத்து, உன்னை தூய்மைப்படுத்து, தூய்மைப்படுத்து. உன் சரீரத்தோடு நெருங்கி இருக்க வேண்டிய ஓ ராகதண்ட கரபலா அந்த உள்ளான உடை, அந்த பரிசுத்த உடை உன் தலையில. இவன் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், இவன் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இவன் கர்த்தருக்காக பரிசுத்தம் என்று இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிற அந்த முத்திரையை சுமந்தவர்களாய் இந்த ஆராதனையை விட்டு நீ வீட்டுக்கு போவாயனால் தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கிற வஸ்திரம் அந்த பரிசுத்தம் என்கிற பாகை. லபகாதினா பலகரோமாலியா பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ரிஷி மணி கொண்டோதரோ லோபனா கட்டது கிரியாந்தோ ரோஷாந்தோ டபலி கட்டதர படபடியாந்தோ கலாதர பராகலாரதர பலாகராத ரோஷியாந்தோ ரபல சிகல பரக்கதினா. படுத்துங்க ஆண்டவரே. சபையினுடைய பாவங்களை கழுவுங்கப்பா, அசுத்தங்களை கழுவுங்கப்பா, அந்தரங்க பாவங்களை கழுவுங்கப்பா, இச்சைகளை அகற்றுங்கப்பா. எல்லா மோகினி ஆவிகள், சபையை கரைப்படுத்த எழும்பி இருக்கிற எல்லா மோகினி வல்லமைகள் வெளியேறு, 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 வெளியேறு. தேவ பிள்ளைகளை பரிசுத்தத்தை விட்டு கெடுக்க போராடுகிற எல்லா மந்திர சக்திகள், மந்திர வல்லமைகள், வாலிப பிள்ளைகளை லவ்ல விழ பண்ணுகிற அந்த சபைக்குள்ள நுழைந்திருக்கிற அந்த காதல் ஆவிகள், இயேசுவின் நாமத்தால் சபையை விட்டு வெளியேறு, இயேசுவின் நாமத்தால் சபையை விட்டு வெளியேறு. நீ கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று பிடித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை. உனக்கு அந்த உலக இச்சைகளுக்கு சம்பந்தம் கிடையாது. தேவ பிள்ளையை இன்றைக்கு அந்த கட்டை உடைத்து வெளியேறா. லாகா தடா கரபல கத்திரா கரபல. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல் அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே செய்யா, நான் உம்மை போல மாறணுமே. சொல்லுங்க, உம்மை போல மாறணுமே செய்யா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் 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 தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால்
நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. சாந்தமும் தாழ்மையும், சாந்தமும் தாழ்மையும் தாருமே. உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரம்பியே பரலோக பாதையில் நடத்துமே. ஜபத்தின் ஆவியை தாருமே. உம்மை போல ஆத்மபாரம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஹல்லேலூயான கைகளை உயர்த்தி ஹல்லேலூயான சத்தத்தோடு. ஆவியானவருடைய அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை மறுரூபப்படுத்தும். நல்லா கேளுங்க, ஆவியானவர் இல்லாம ஆண்டவர் வருகையில போவது கஷ்டம். ஏன்னா ஆண்டவருடைய வருகையில நம்ம இருக்கிற வண்ணமா அவரை சந்திக்க முடியாது. Accepted by Lord the way we are. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, ஒருவனை பார்த்தால் அவன் செத்துருவான். If a person sees me, he will be dead. அவன் உயிரோடு இருக்க முடியாது. He cannot live after that. அதனால தான் தேவன் ஆண்டவருடைய வருகையில நம்மை அவரை போல மறுரூபமாக்கி ஆவியானவர் அவரை சந்திக்கும்படி நம்மை கொண்டு செல்கிறார். Therefore the Lord wants us to be transformed like him at his coming, so that we may be taken with him. அப்போ ஒரு தேவ பிள்ளையை மறுரூபமாக்குவது எதுனா வருகையில ஆவியானவருடைய அபிஷேகம். It is only the anointing of the Holy Spirit that can transform a person. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உன்னை பரிசுத்தமானாய் மாற்றும். It is only your anointing that can make you a holy person. 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து வாசிப்போம். 2 Corinthians chapter 3 verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். And we all who with unveiled faces contemplate the Lord's glory are being transformed into his image with ever increasing glory which comes from Lord who is the Spirit. அதுக்கு தான் உனக்கு அபிஷேகம் வேணும். That is why you need the anointing. எதற்கு உன்னை அபிஷேகத்துல நடத்த விரும்புகிறோம்? Why do we want to lead you in spirit? எதற்கு நீ கையை தட்டு வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுன்னு சொல்றோம்? Why do we ask you to put your hands together and open your mouth and pray? அப்படியாவது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டுவன்னு சொல்லிதான். That you may ignite your anointing that is within you. அந்த அபிஷேகம் உனக்குள்ள நிரம்பி வழியக்கூடிய அளவு இருந்தா தான் வருகையில நீ மறுரூபமாய் போக முடியும். Only if the anointing reaches to the level of overflowing, you will be able to see God at his coming. நீ உலகத்தின் அசுத்தங்களை ஜெயிக்க முடியும். You can overcome the uncleanness of the earth. அபிஷேகம் இருந்தா தான் உலகத்தை சாத்தான பிசாசை ஜெயிக்க முடியும். Only if you have the anointing you can overcome the world and all the uncleanness that comes with it. முதல்ல என்ன பார்த்தோம்? What is the first thing we saw? மார்பதக்கம். அது எது அடையாளப்படுத்துது? தேவ சித்தத்தோடு கூடிய ஜெப ஆவி. The intercessory prayer according to the will of God. ஜனங்களுக்காக மன்றாடுகிற மன்றாட்டு. It is the intercession that you do for your people. இரண்டாவது எதை பார்த்தோம்? The second one. ஏபோத்து 2 கற்கள் அவனுடைய ஷோல்டர்ல இருந்தது. At the ephod, in the ephod we saw இது 2 stones நீ on the மற்றவர்களை shoulders தாங்கு. to support and share the burden of உனக்காகவே others. வாழாத.
not living நீ according to your மற்றவர்களை will. தாங்க, அது தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த வஸ்திரம். If you share the burden of others, it is holiness in the sight of God. மூன்றாவது அங்கியை பார்த்தோம். Third is the robe. அந்த அங்கியில மாதுளை மணி இருந்தது. And we saw golden bells. மணி உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காட்டுகிறது. The bell denotes your spiritual life. மாதுளை ஆவிக்குரிய கனிகளை And காட்டுகிறது. the pomegranates denote your fruit of the spirit. நான்காவது எதை பார்த்தோம்? The fourth, விசித்திரமான உள்ளாடை, அது உள்ளான பரிசுத்தத்தை காட்டுகிறது. the fine linen vest, which denotes your inner holiness. உனக்குள்ள நெருங்கி இருக்க வேண்டியது பரிசுத்த வாழ்க்கை. What should be close to you is your holiness. ஐந்தாவது, The fifth one உன் தலையில ஒரு பாகை. is the turban. அந்த பாகையில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. It would say on the turban, holy to the Lord. அது எதை அடையாளப்படுத்துது? நீ உலகத்திலிருந்து கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டுட்ட. It means that you are separated from the world for the holiness இனி of அந்த the உலக Lord. மக்கள் மாதிரி நீ வாழ முடியாது. You cannot live like the worldly people anymore. ஹல்லேலூயான்னு சொல்லு. கடைசியாக The last one இடைக்கச்சை. is the sash or the இடைக்கச்சை. girdle. இடைக்கச்சை யாத்திராகமம் 28:39 நீங்க வாசிக்க முடியும். Exodus 28 verse 39. டக்குன்னு காட்டுங்க அத. இதுதான் இடைக்கச்சை. This is the sash or the girdle. எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசி ஆசாரியன் தன் இடுப்புல இத போட்டு அந்த பெல்ட்டை டைட் பண்ற மாதிரி டைட் பண்ணு. The priest has to wear all his garments, and at last he should wear this and tighten them. இது ஆசாரியனுடைய இடுப்புல இருக்கக்கூடிய கச்சை. This is the sash in his hip. இது எதை காட்டுகிறது? What does this denote? ஊழியத்துக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி காட்டுகிறது. This denotes that he is ready for the service of the Lord. ஆண்டவருக்காக வேலை செய்ய நான் தயார் என்பதை இந்த கச்சை காட்டுகிறது. This denotes that he is ready to serve the Lord. If you are a priest, you should have all these clothing. இதெல்லாம் தான் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த வஸ்திரமாய் காணப்பட்டது. All these are considered holy in the sight of the Lord. ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஊழியம் செய்ய நீங்க ரெடியா இருக்கணும். You should always be ready to serve the Lord. இந்த புதன்கிழமையில வெளிய இருந்து எவ்வளவோ பேர் வந்து இங்க ஊழியம் செய்றாங்க. On Wednesdays we see many outsiders coming to serve. வெளிய சபைக்கு போறவங்க எவ்வளவோ பேர் வந்து நானும் வாலண்டியரா வர நீங்க ஊழியம் செய்றாங்க. Many people from other churches want to come and serve the Lord here. ஆனா இங்க இருக்கிற ஆத்துமாக்கள் யாரும் கிடையாது. But people here are not able to come. நீங்க தான் இங்க வந்து நிக்கணும் முன்னாடி. You should come forward and stand. ஆனா இங்க இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் காலி. Here the people are not ready. வெளிய இருந்து வரவங்க உற்சாகமா வராங்க. ஐயா நானும் வரேன், நானும் கற்றுக்கொள்கிறேன். People from outside want to come and learn ministry. எவ்வளோ வெளி மினிஸ்ட்ரி போற நீங்க வந்து உதவியா இருக்கலாம். You should support in outside ministries. ஹல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? தேவனுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கணும். You should be always ready to serve the Lord. இந்த கச்சை அதை தான் காட்டுகிறது, இடுப்புல கச்சை. That is what the sash shows. யோவான் 13:4 சொல்லுகிறது. In John chapter 13, இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையில் கட்டிக்கொண்டு he got up from the meal, took off his outer clothing and wrapped a towel around his waist. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். And he started washing the feet of his disciples and also wiping them with the towel that he has worn. பைபிள் சொல்லுது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Never be lacking in zeal, but keep up your spiritual fervor serving the Lord. ரோமர் 12:11 அதை சொல்லுகிறது. In Romans 12 verse 11 we see that கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்ய தயாரா இருக்கணும். you should always be ready to serve the Lord. ஏதாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நீ தாமதம் இல்லாம நீ ஏதாவது உன்னால முடிந்த ஊழியங்களை செய்யணும். You should always be ready to do something or the other for the Lord. இல்லனா வருகையில எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கும்போது நீ வெறுங்கைய காட்டுவ. Otherwise, in the coming of the Lord, when he asks, what did you do for me, you will be empty handed. நான் சாப்பிட்டேன், தூங்கினேன், சபைக்கு வந்தேன், காணிக்கை போட்டேன், வீட்டுக்கு போனேன். I was eating, sleeping, I came to the church and I gave offerings and I went back. இதற்காகவா நான் இந்த பூமியில உன்னை வெச்சேன்னு கர்த்தர் கேட்பார். The Lord will say, is this why I had placed you on earth? ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க செஞ்சு முடிச்சிட்டு போங்க பரலோகம். You should do some form of ministry while you are on earth. உங்க திராணிக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தை செய்யுங்க. You should do something according to your strength. உங்க திராணிக்கு மிஞ்சி செய்ய முடியும்னா அதையும் செய்யுங்க. If you are able to do something more than what you are strong உங்க enough. வாழ்க்கையே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்னா ஒப்பு கொடு. If you are able to commit your life for ministry, you can do that. ஊழியத்துல என்ன இவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க கிட்டயே காதை திறந்து வச்சிருக்காது. You should always not keep your ears open to the words of நீ others. செய்கிறது கர்த்தருக்கு. You are doing for the Lord. நீ ஊழியம் செய்யும்போது பலர் உனக்கு பல விதமா பேச தான் செய்வாங்க. When you are doing ministry, people will talk so many things about you. அதெல்லாம் காதுல போட்டுக்க.
கொடுக்காத. Don't give ears to those என்ன things. குறிச்சு கூட தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. There are many people talking about me as well. அதெல்லாம் நான் காதுல போட்டுக்கிட்டு ஐயோ இவங்க என்ன பேசிட்டாங்கன்னு உட்கார்ந்துட்டா இருக்கிறேன். Do I say that they are talking about me and therefore I should sit simply? அதெல்லாம் காதுலயே போட்டுக்காத. You should not hear about that. ஊழியம் செய், தேவன் திரளான கூட்டத்தை அனுப்புவார். You do ministry well, the Lord will send உனக்கு forth the இருக்கிற huge தாளந்துகளை crowd. வச்சு ஊழியம் செய். You should use your talents and do something for ஃப்ரீ the டைம் Lord. எல்லாம் ஊழியம் செய். All your free time you should do ministry. வீட்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. At your workplace you should share the gospel. கட்சை. This is the sash. ஊழியத்துக்கு தயார் என்பதை It காட்டுங்க. denotes that you are ready for the serving the தேவனுக்கு Lord. செய்ய நான் ஆயத்தம் என்கிறதை I காட்டுங்க. am ready to serve the Lord. That is what it என்ன உபத்திரம் வந்தாலும் தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை விடக்கூடாது. whatever may be the tribulations that you face, you should not stop serving the Lord. அதுதான் ஆயத்தம். That is being ready. அதுதான் இந்த கட்சைக்குரிய காரியம். That is the purpose of the sash. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, தேவன் ஏற்ற நேரத்துல உங்களை உயர்த்துவார். You should do that and the Lord will exalt you at the right time. இந்த ஜீசஸ் ரெடீம்ஸ்ல மோகன் சேயாவோடு இணைந்து ஊழியம் செய்த அப்பாதுரை என்கிற தேவ மனிதர். In Jesus Redeems ministry there was Appadurai Ayya who was working அவர் alongside ஒரு பேங்க் மேனேஜராக இருந்தாராம். He was a bank manager. ஆனா என்ன செய்வாரா? டீ கப் உட்கார்ந்து கழுவார். But he used to wash teacups in the அங்க குடிச்சிட்டு வச்சிட்டு 1000 பேர் கிளாஸ் குடிச்சு வச்சிட்டு போய்டுவாங்க டீ. In the meeting people used to drink tea and keep the cups. அப்ப அப்பாதுரை பேங்க் மேனேஜரா இருந்தார். Appadurai Ayya was a bank manager. பேண்ட மடிச்சு விட்டுட்டு கையெல்லாம் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு He would fold the sleeves of his shirt. உட்கார்ந்து அந்த எச்சி டம்ளரை கழுவினாராம் ஒரு பேங்க் மேனேஜர். He was washing all the used teacups in the meetings. தேவன் அதை பார்த்தார். The Lord saw that. தேவன் அதை பார்த்தார். The Lord was seeing that. இன்னைக்கு நம்ம சபையில பார்க்கிறோம், ஏதாவது சாப்பாடு போட்டு அப்படியே வச்சுக்கிட்டு ஓடுறீங்க. Today some people during when we give food they eat and just leave the place. அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் மடிச்சிட்டு கழுவுறவங்க யாராவது இங்க உண்டா? Are the people who are available to wash those plates? நம்மோச கூட்டத்துலலாம் எவ்வளோ சேர் அங்கங்க அப்படியே இருக்குது. There are many chairs that were laid across the whole street. அதை எடுத்து போட கூட இங்க ஆள் கிடையாது. We did not have people to even put them in the தேவன் right எப்படி place. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும்? How will the Lord exalt you? ஒரு மனுஷன் பேண்ட் எல்லாம் மடிச்சு விட்டுட்டு ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தாலும் தன் அந்தஸ்தெல்லாம் விட்டு இறங்கி யாரோ குடிச்சு வச்சுட்டு போன ஒரு எச்சி டம்ளர் எடுத்து கழுவினதுனால தேவன் மோகன் சி லாசரஸுக்கு இணையாக அந்த ஊழியத்தில் அப்பாதுரையை உயர்த்தினார். The Lord had exalted Appadurai Ayya as the same level as Monsi Ayya because he was so humble. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயமா ஒரு டைம்ல உயர்த்துவார். If you are humble, the Lord will definitely exalt you at the right time. நான் யார் தெரியுமா? If you say, you know who I am? நாளா இத தொடணும்னா Will I be able to touch இந்த this? வேலையெல்லாம் நான் செய்யற வேலையா? How can I do this work? உன்னை ஒரு பைசாக்கு உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த The மாட்டார். Lord will never make use of you. தாழ்மையா இருந்து பார், தேவன் ஏற்ற டைம் வரும் உன்னை பெரிய ஆளாக்குவார். If you are humble enough, the Lord will exalt you at the right time. தேவனுக்கு ஊழியம் செய்ய தயாரா இரு. You should be ready to serve the Lord. உன்னுடைய எல்லா அந்த ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஊழியத்துல வந்து இறங்கு. Cast away all your egos and come and do the service of the Lord. என்ன வந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உன் இருதயம் திறக்கப்பட்டிருக்கணும். Your heart should be open to serve the Lord whatever may இப்ப be. இந்த வஸ்திரத்தை தான் ஆண்டவர் ஆசாரியனுக்கு உடுத்துகிறார். This is the clothing the Lord gives the priest. எல்லாம் போட்டவன் அப்படியே அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும்போது அந்த வஸ்திரத்தை பார்த்து சொல்றார், இது பரிசுத்த வஸ்திரம். When he wears everything together and stands before the Lord says, this is a sacred clothing. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த வஸ்திரம் இருக்குதா? Do you have that sacred clothing in your இந்த life? வஸ்திரத்தினுடைய வெவ்வேறு தன்மைகள் உண்டா? Do you have the 6 different parts in your garment? அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். Let us stand up for prayer. ஹல்லேலூயா. ஷகலப கதிடபர கதிடபரப. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபித்து முடிப்போம். டைம் ஆயிடுச்சு. தகப்பனே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த காரியங்கள் சபையின் மக்களுடைய இருதயத்தில் இது பேசட்டும், இந்த வசனங்கள் பேசட்டும். அவர்கள் வீட்டுக்கு போன பிறகு கூட இந்த வார்த்தைகளை இருதயங்களில் துணித்துக் கொண்டே இருப்பதா. ஹல்லேலூயா. மன்றாட்டின் ஆவி தேவ சித்தத்தோடு ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்தின் அபிஷேகம், மற்றவர்களுடைய பலவீனங்களை சுமக்கிற ஒரு அபிஷேகம், இந்த உள்ளான பரிசுத்தம், ஆவியில் அனலுள்ள வாழ்க்கை, ஆவியின் கனிகளில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக பரிசுத்தம் என்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எந்நேரமும் தயாராக இருக்கிற ஜீவியம். ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண மாட்டீங்களா? உங்க கைகளை உயர்த்தி அப்படியே நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வஸ்திரம் என்மேல் வரட்டும் அப்பா, என்மேல் வரட்டும் அப்பா.
நான் உமக்காய் பரிசுத்தமாய் ஜீவிக்க இந்த பரிசுத்த வஸ்திரங்கள், இந்த சத்தியம் என் வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்த, இந்த சத்தியம் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் கிறிஸ்து இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அழைத்தவர் நீர். என்னை அழைத்தது மனுஷன் அல்ல. என்னை அபிஷேகித்தவர் நீர். என்னை அபிஷேகித்தது மனுஷன் அல்ல. என்னை ஊழியத்தில் நிலைநிறுத்தியது நீர். எனக்கு ஊழிய வாய்ப்புகளை கொடுத்தது மனுஷன் அல்ல. ஆகவே நீர் எனக்கு கொடுத்ததை, நீர் வருகிற நாள் பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி அல்லேலூயா என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். அர்ப்பணியுங்கள். திருநாமம் ஒன்றே மகிமை பெறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவருடைய கூட இருப்பதாக. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென்.